5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ். இதை யார் கொண்டு வரா? ஜவஹர்லால் நேரு. எதுக்கு 5 ஆண்டு திட்டம்னா என்ன? முதல்ல சத்தமாக நாம் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறத முன்கூட்டியே என்ன பண்ணுறது, முடிவு பண்ணுறோம். யார் செய்யணும், எப்போ செய்யணும், அதுக்கு எவ்வளோ பணம் வேணும், அதை எப்படி திரட்டுறது, இது மாதிரி. அதான் வந்து என்னது திட்டம். வடிவேல் சொன்ன மாதிரி எதை என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும். ஆமாம், நல்ல முன்கூட்டி நல்லா ப்ராப்பராக திட்டம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வேலை முடிஞ்சிச்சு, சக்ஸஸ் அப்படிமா. மேனேஜ்மெண்ட்டில் 10% ஒர்க் பண்ணால் போதும். அது மாதிரி 5 இயர் பிளான் யார் கொண்டு வரா? ஜவஹர்லால் நேரு கொண்டு வரார். எந்த நாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறாரு? USSR. எதுக்காக 5 இயர் பிளான் வேணும்? அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும். எதுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எது ஃபஸ்ட் நாளே பார்த்துருப்போம். அரசாங்கத்தோட முக்கியமான வேலை என்னது? அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அதை உருவாக்குறது தான் அரசாங்கத்தோட முக்கியமான வேலையே. ஏன் உருவாக்கணும்? அடிப்படை கட்டமைப்பு. சரி, முதல்ல அடிப்படை கட்டமைப்பு வசதினா என்னென்ன? ஃபஸ்ட்டு நீர், தண்ணி, ஓகேவா, வாட்டர். அப்புறம் போக்குவரத்து, உணவு அடிப்படை கட்டமைப்பா, டிரான்ஸ்போர்ட்டு. அப்புறம் எஜுகேஷன், கல்வி. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஹெல்த்து. மருத்துவ வசதி, சுகாதார வசதி. வெரி குட். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். அப்புறம் அது போட்டாச்சு, ஹெல்த்து அதில் போட்டாச்சு. எனர்ஜி, மின்சாரம். எனர்ஜினா எல்லாமே அடங்கிடும். கேஸிலேருந்து நிலக்கரியிலேருந்து எல்லாமே. ஆற்றல். இதெல்லாம் ஒரு ஏரியாவில் என்ன பண்ணணும்? அரசாங்கம் உருவாக்க வேண்டும். எங்கம்மா மணிமேகலை, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உருவாக்கணும் அரசாங்கம் ஒரு இடத்துல. ஏன் உருவாக்கணும்? இதெல்லாம் அங்கே உருவாக்கும் பொழுது அந்த ஏரியாவில் எல்லா துறையிலையும், முதல் நிலை தொழில் விவசாயம், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில். இந்த தொழில்னால் என்ன ஆகும்? பெருகும். தொழில் பெருகுனாக்க என்ன, எதுக்கான டிமாண்ட் அதிகமாகும்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மெயின்ஸில் உங்கள் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்க் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டான், மெயின்ஸுக்கு சென்னைக்கு போனான், சொல்லலை, என்கிட்ட சொல்லலை. அதான் கொஞ்சம் இதுவானவொன்னே என்ன ஆயிடுவானுங்க, இது மாதிரி சென்னையிலையும் டெல்லியிலையும் அப்படியே கொட்டி கிடக்கிற மாதிரி ஓடுவானுங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு. அரை போயிட்டான். அப்போ அவன் திருத்தினது வந்து அந்த மாதிரி பாஸ் ஆனவங்க டெப்டி கலெக்டரு. ஒன்றும் பண்ண மாட்டாங்க, படிச்சுட்டு வர சொல்லி எழுத சொல்லுவாங்க, அவ்வளோதான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருவான், படிச்சுட்டு வந்து எழுத சொல்லுவாங்க. அப்போ இவன் எழுதியிருக்கான், இவன் பேப்பர் மட்டும் வித்தியாசமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க, எங்கேப்பா படித்த நீ சரி இங்கே படித்த மாதிரி தெரியலையே சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதா? அவனுக்கு சும்மா நம்ம ஸ்கூல் காலேஜில் மாதிரி அங்கே படிக்கிறவன் என்ன பண்ணுவான், கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படியே வாங்கி எடுப்பான். நம்ம ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சதை வச்சு எழுதுவீங்க. அப்போ உங்கள் பேப்பர் தனியாக இருக்கும், அப்போ நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதிகமாக. சரி, அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. குட். இப்போ ஆன்சர் சொன்னீங்களா, அதான் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதுக்கு டிமாண்ட் அதிகமாகும். இதுக்கு டிமாண்ட் அதிகமானால் நம்ம மக்களோட வருவாய் பெருகும். வருவாய் பெருகுனா நல்ல உணவு, உடை, இருப்பிடம். அல்டிமேட் எய்மே என்னது? மக்கள் நலமாக வாழணும். மக்கள் எப்போ நலமாக வாழ்வான்?
உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நலமாக வாழ்வோம். அதுக்காக தான் இதெல்லாம் செய்யணும். எதை சரி, அப்போ அல்டிமேட் எய்ம் என்ன? அடிப்படை கட்டமைப்பு வசதியை உயர்த்துவதற்கான நோக்கம் என்ன? மக்களோட நலன், மக்களின் நலன். மக்கள்லாம் எல்லோரும் தான். அங்கே ஒரு குரூப் மட்டும் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு குரூப்புக்கு எதுவும் இல்லாமல் அப்படி கிடையாது. சரியா? மக்களின் நலன், வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம கிராம சமூகம் அங்கங்கே கிராமத்தில் வாழ்ந்துட்டு அப்படியே இருந்தோம், விவசாயத்தை நம்பி இருந்தோம். அந்தந்த கிராமம் ஆமாவா, மழை பெஞ்சிச்சுன்னா விவசாயம் விளையும், மழை பெய்யலாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எவ்வளோ நாள் மழை பெய்யும்? தென்மேற்கு வட இந்தியானாக்கா அந்த 4 மாதம்தான், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சரியா? நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநிலத்துக்கு எப்போ அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் லைட்டாக இருக்கும் மழை பொழிவு. அப்புறம் அக்டோபர், டிசம்பர் வரைக்கும். இந்த ஷார்ட் பீரியடுக்கு பெய்யக்கூடிய மழையை என்ன பண்ணணும்? நம்ம வருஷம் ஃபுல்லாக விவசாயம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? சேமித்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? டேம் கீம்லாம் கட்டணும். இந்த மாதிரி அப்படி தான் கட்டினாங்க. அடுத்தது எல்லா துறைக்குமே, அது மட்டும் கிடையாது, எல்லா துறைக்குமே. அப்போது இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அப்போ நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு 36 கோடி பேர் இருந்திருப்போம். இவ்வளோ கோடி பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட எவ்வளவு வளங்கள் இருக்குது நாட்டுக்குள்ளே, என்னென்ன வளம்னு பார்த்தோமா? இந்த வளத்தை வச்சு என்ன பண்ணணும்? இவ்வளோ பேர்த்துக்கு என்ன பண்ணணும்? உணவு உடை இருப்பிடம்லாம் கிடைக்க வைக்கணும். அப்போ உணவு உடை இருப்பிடம் கிடைக்கணும். சும்மா சிம்பிளாக எடுத்துக்குவோம். இந்த 36 கோடி பேர்த்துக்கு உணவு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணணும், எத்தனை போகம் விவசாயம் பண்ணணும், என்னென்ன விவசாயம் பண்ணணும், எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம பிளான் பண்ணணும். அடுத்து அப்படி விவசாயம் செஞ்ச பொருளை என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் விற்கணும், போக்குவரத்து வசதி செய்யணும். அடுத்து அவனுக்கு கல்வி கொடுக்கணும். அப்போ எத்தனை ஸ்கூல் கட்டுறது, என்ன பண்ணுறது? அடுத்து அவனுக்கு மருத்துவ வசதி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குனார். யார்? ஜவஹர்லால் நேரு. அந்த அமைப்பு தான் யார்? திட்டக்குழு. இது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஒன்றிய அமைச்சரவையாக பார்த்து முடிவெடுத்து இதை உருவாக்குறாங்க. புரிஞ்சுதா? கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்லலை, இதுக்குன்னு பார்லிமெண்ட்டில் சட்டமும் கொண்டுட்டு வரல. கான்ஸ்டியூஷனும் கிடையாது, பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்தும் இதை உருவாக்கலை. ஒன்றிய அமைச்சரவை அவங்க ஒரு தீர்மானத்தை போட்டு இதை உருவாக்குறாங்க. அதனால தான் ஈஸியாக கலைச்சிட்டானுங்க. இப்போது இதில் ஃபுல்லாக யார் இருப்பாங்க? எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க. ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. இந்த திட்டக்குழுக்கு தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பெயரளவு தலைவர் தான் அவர். இவருக்கு மூளையாக செயல்படுறது அந்த குழுவோட வேலை. துணைத் தலைவர் இருப்பார் ஒருத்தர், கடைசியாக இருந்தது ஒரு மான்டெய்ன்சி கலுவாலியான்னு நினைக்கிறேன். மான்டெய்ன்சி துணைத் தலைவர். இந்த துணைத் தலைவருக்கு கேபினட் மினிஸ்டர் இருக்காங்களா, அந்த அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக எக்கனாமிஸ்ட் இவங்க. ஓகேவா? இவங்க வேலை என்னது? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இப்போ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க. இப்போ அதேமாதிரி ஒரு பகுதி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது, அதை மேம்படுத்தணும்னா என்ன பண்ணுறது? அங்கே என்னென்ன வளம்லாம் இருக்குது எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. எவ்வளோ ஆண்டுக்கு பிளான் பண்ணுவாங்க? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பிளான். ஃபஸ்ட்டு ஒரு பிளான் உருவாக்கிடுவாங்க. இந்த 5 வருஷத்தில் நம்ம இதான் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு பேர் இந்த 5 இயர் பிளான்ஸ். நம்ம எங்கேருந்து காப்பி அடிச்சிருக்கோம்? யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, ரஷ்யான்னு சொல்லக்கூடாது. நிறைய நாடுகளின் கூட்டமைப்பு. ரைட். 5 வருஷத்துக்கு. இப்போ எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன், சிம்பிளாக 500 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் இவ்வளோ தண்ணி வசதி, நீர்ப்பாசன வசதி இவ்வளோ செஞ்சு கொடுக்கணும். வேறு ஹார்பரு, ஏர்வேஸு, இதெல்லாம் இத்தனை ஏர்போர்ட்டு கட்டணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுவாங்க.
இதுமாதிரி கம்யூனிகேஷன் இவ்வளோ கிலோமீட்டருக்கு எல்லா கிராமத்துக்கு என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி போய் ஆகணும். எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணி அதை எங்கே எடுத்துகிட்டு போவாங்க, பிளான் பண்ணுறது யார், இந்த திட்டக்குழுவில் யார் இருப்பாங்க, ஃபுல்லாக அறிவாளிங்க இருப்பாங்க. அவங்க மக்களோட பிரதிநிதிகளா கிடையாது, மூளையாக செயல்பட வரோம். மக்களோட பிரதிநிதி யார், பிரைம் மினிஸ்டர், அமைச்சர்கள். அதே மாதிரி மாநிலத்தில் யார் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர், அமைச்சர்கள். இவங்க தான் செயல்படுத்தணும் அதை. அப்போது திட்டக்குழு அதை ரெடி பண்ணுவான், எடுத்துகிட்டு போய் வைப்பான். அதுக்காக ஒரு குழு உருவாக்குறாரு. சரியா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய முன்னேற்ற குழு, என்டிசி. இது இன்னும் இருக்குது, வேறு அளவில் இருக்குது. தேசிய வளர்ச்சி குழுன்னு வச்சுட்டானுங்க பேரை. வளர்ச்சி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, முன்னேற்றம் தான் சரி, பரவாயில்ல, 2 வார்த்தை யூஸ் பண்ணுங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க முடிவு பண்ண முடியாது, இவங்க பிளான் ரெடி பண்ணுவாங்க, அறிவாளிங்க. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. அங்கே யார் யார் சார் இருப்பாங்க, தேசிய வளர்ச்சி குழு தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஒவ்வொரு வருஷமும் இது கூடும். இதில் மெம்பர்ஸ் யார் யார் சார் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். அப்புறம் எல்லா மாநிலத்தினுடைய மாநிலம், ஒன்றிய பிரதேசனுடைய சிஎம். ஆனால் எல்லா மினிஸ்டரையும் போக முடியாது, அதனால் சிஎம்கிட்ட கொடுத்துடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க மினிஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய அமைச்சரவையில். அடுத்தது சிஎம் இல்லாத யூனியன் டெரிட்டரிகளே ஒன்றிய பிரதேசம், ஒன்றிய நிலப்பகுதி, யூனியன் டெரிட்டரி. சிஎம் இல்லாத அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருப்பானுங்க, கவர்னர் மாதிரி. அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன், இவங்கெல்லாம் உட்காருவாங்க. ப்ளஸ்ஸு பிளானிங் கமிஷனுடைய மெம்பர்ஸ். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போட்டு இதாங்க பிளானு, இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளானை சொல்லுவாங்க. எங்கே, இந்த குழுவில் இதுக்கு இவ்வளோ நிதி தேவைப்படும், ஒன்றிய அரசாங்கம் இவ்வளோ செலவு பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணும், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா அமைச்சர்களும் அவங்களுடைய பாட்டுக்கு என்னென்ன தேவை இவங்க ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இது பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க மாநிலத்தினுடைய சிஎம் அவங்களாம் பேசுவாங்க, டைம் கொடுப்பாங்க, பேசணும். என் மாநிலத்துக்கு இது வேணும், இது மாதிரி பண்ணணும், இன்னும் இந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதில் நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா எடுத்துக்குவாங்க, எடுத்து அதில் ஆட் பண்ணிடுவாங்க. இதில் 5 இயர் பிளான்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணி ஃபைனல் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்னா எடுத்துக்குவாங்க, இல்லை முடியலைன்னா அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு மனதாக இவங்க எல்லோரும் ஓகே இதை செயல்படுத்தலான்னு அந்த 5 இயர் பிளானை அப்ரூவல் பண்ணுறது யார், என்டிசி, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அப்போ கேட்பாங்க கேள்வி, 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் அமைப்பு எதுன்னு கேட்பாங்க. யார், என்டிசி. இதை காலி பண்ணிட்டானுங்க, 5 இயர் பிளான் இல்லை, அதுவும் இல்லை. இதோட நிற்காது, இந்த பிளான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்தந்த மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அந்தந்த துறையெல்லாம் செயல்படுத்துவாங்க. ஒரு வருஷம், ஃபஸ்ட்டு 1 இயர் செயல்படுத்தினோடனே திரும்ப இந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பிளானிங் கமிஷன் இருக்காங்க, அவங்க வேலையாக தான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த மாநிலம் எவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றிய அரசாங்கம் அது கரெக்டாக செய்யுதா, எல்லாமே டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் 1 இயர் முடிஞ்ச உடனே அடுத்து 1 இயர் முடியறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு கூட்டம் போடுவாங்க. எந்த கூட்டம், டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய கூட்டம். சரியா, அப்போ அவங்க பிளானிங் கமிஷன் இருக்கால, அவன் எடுத்த டேட்டா வச்சு நம்ம இந்த 1 இயரில் நம்ம முடிக்க வேண்டிய டார்கெட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 500 கிலோமீட்டர் மொத்தமாக 5 இயர்ஸ்க்கா, 1 இயரில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, ஃபஸ்ட் இயரில் 100 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. அது முடிஞ்சிருக்கா இல்லையா, முடியலனா என்ன பிரச்சனை, நிதி பிரச்சனையை அதை எப்படி சரி செய்கிறது, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையை அதை எப்படி சரி செய்கிறதுன்னு அவங்களுடைய ஐடியா கொடுப்பாங்க. மானிட்டர் பண்ணணும்ல, எதாக இருந்தாலும் கரெக்டாக போயிட்டுருக்கோம், என்னென்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். அடுத்து அதோடு நிறுத்த மாட்டாங்க. இவங்களாம் அவங்களுடைய சிஎம், மினிஸ்டர்ஸ், இதாங்க பிரச்சனை, இதை எப்படி சரி செய்கிறது,
அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு சிஎம் என்ன பண்ணலாம், அவரோடைய ஐடியா சொல்லுவாங்க. அப்போ நல்ல விஷயம்லாம் எடுத்து திரும்பவும் அடுத்த வருஷம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி வருஷம் அந்த பிளானிங் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. இந்த பிளானிங் கமிஷனுடைய இந்த செயல்பாட்டுனால தான் இந்தியா இப்படி வளர்ந்துருக்கு. புரிஞ்சுதா? 60கள்லாம் சாப்பாட்டுக்கே பஞ்சம். நம்ம இன்றைக்கி அரிசி ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்க மாட்டேங்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் அந்த கஷ்டம் இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு, கேரளாலாம். வட இந்தியாலாம் கஷ்டம்தான் இன்னும். அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதேமாதிரி பிளானிங் கமிஷன் போட்டுக்கிட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்தால் பிளானிங் கமிஷன் இருக்கும், இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் இருக்காது. யார் இருந்தால் இருக்கும்? இப்போ இருக்குது பாருங்கள், பிளானிங் கமிஷன் இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லையா? அதுக்கு துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? அதெல்லாம் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்புறம் எப்படி நீங்களாம் முடிவு பண்ணுறீங்க ஏன் ஒர்க் பண்ணுறான் ஏன் ஒர்க் பண்ணலன்னு? பிடிச்சவன் சொன்னால் அப்படி ஏற்றுக்கிறது நம்ம தானே. அவர் பேர் என்ன, தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழுடைய தமிழ்நாட்டில் இருக்குது, இப்போது 3 வருஷமாக இருக்குது துணைத் தலைவர். யார் ஜனா? யார்? ஜெயரஞ்சனாங்க சார். ஜெயரஞ்சன் அவர். சரியா? எக்கனாமிஸ்ட் அவர். தமிழ்நாட்டினுடைய அந்த திட்டக்குழுவுக்கு தலைவர் யார்? சீஃப் மினிஸ்டர். அப்படி தான் தமிழ்நாடு டெவலப் பண்ணுறாங்க. ஆமாம், எக்கனாமிஸ்ட். அதில் குழுவில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்படி தான் இந்தியாவுக்கு ஒரு திட்டக்குழு இருந்தது. அவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் செயல்படுத்த வைப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்தந்த திட்டத்துக்கு கொடுங்க. இதான் பார்த்துருப்போம் நம்ம இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் பார்க்கும் பொழுது. பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். 5 ஆண்டு திட்டத்துக்காக செலவு செய்கிறதெல்லாம் என்னது, பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த டைம் திரும்ப போய் பாருங்கள். இப்படி தாங்க போயிட்டு இருந்தது 2015 வரைக்கும். 14 ஒரு குரங்கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, அது சின்ன மண்ணமாக ஆக்கிடுச்சு. இப்போ நாடு எங்கே போகுதுன்னே தெரில. பணக்காரனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக? பணக்காரனுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். போன இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கார்பரேட் டேக்ஸ்லாம் குறைச்சிட்டான். கார்பரேட் டேக்ஸ் யார் கட்டுவா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் கட்டுவான். எதை ஏற்றிட்டானுங்க? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி யார் கட்டுவா? பாமர மக்கள் எல்லாருமே. நீ தீப்பெட்டி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி, பால் வாங்கினேன்னா ஜிஎஸ்டி, அரிசி வாங்கினா ஜிஎஸ்டி, நாப்கின் வாங்கினா ஜிஎஸ்டி, எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி போட்டு தள்ளிட்டாங்க. அங்கே குறைச்சி. புரியுதா? கான்செப்ட் என்னது? அவன் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட வாங்கலாம், தப்பே கிடையாது. டேக்ஸோட இது என்னது? வருவாய் ஏற்றத்தாழ்வு குறைக்கிறது தான் கான்செப்ட். நிறையா சம்பாதிக்கிறவன்ட்டு வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அவனுக்காக செலவு பண்ணணும், அவனை மேம்படுத்துறதுக்காக செலவு பண்ணணும். நாசம் பண்ணிட்டானுங்க. இப்போ அந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக்குன்னு ஒரு டுபாகூர் கமிட்டி ஒன்று வச்சுருக்கிறானுங்க. அது எப்போ கூடுது எப்போ வருதுன்னே தெரில. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பான், பேப்பரில் வரும், பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேரில் வரும். நிதி குழுவுடைய நிதி ஆயோகனுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர் தான். துணைத் தலைவர் ஒருத்தன் இருப்பான். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது அப்படி இப்படிங்கிறப்ப அவர் வந்து கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக நம்ம பேரை பார்த்து அப்படி நடுங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுப்பான். அதுக்காக வச்சுருக்கானு. இதெல்லாம் நடக்கலை. அதேமாதிரி இவங்க பாருங்கள், போடுற பட்ஜெட் எல்லாமே அடுத்து 2050 நாங்கள் இதை சாதிச்சிருவோம். பட்ஜெட் அப்படி தான் இருக்கும். 2100 வந்து நம்ம இங்கே போயிடுவோம். அது வரைக்கும் இருக்கிறோமோ இல்லையா அது தெரில. அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அதை சொல்கிறான்னா 2050 வந்து நாங்கள் சூப்பராக வந்துடுவோம். சரியா? அப்படி கதையாக விடுவானுங்க. நமக்கு நாலேஜ் இல்லை, அதனால் என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கிட்டு இந்த கூமுட்டைங்க பாருங்க, அந்த ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம கூமுட்டைங்க தான். ஹிந்தி வந்தால் முடிஞ்சிச்சு கதை, உங்கள் வரலாறே இல்லாமல் போயிடும். தமிழர்களோட வரலாறே காலியாயிடும், பார்த்துக்கோங்க. சரி, ரைட், பார்ப்போம். அடுத்தது அவ்வளோதாங்க. இப்போ அந்த 5 ஆண்டு திட்டம் நடுவில் என்ன ஆகுனாக்கா, இப்போ ஒரு தடவை சீனா கூட போர் நடந்திருக்கும், பாகிஸ்தான் கூட போர் நடந்திருக்கும். போர் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், பணத்தெல்லாம் அதில் செலவு பண்ணுவானுங்க. தளவாடம், இராணுவ தளவாடம் இதெல்லாம் வாங்கணும். ஸோ நிதி இருக்காது. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, 5 இயர் பிளானுக்கு பொதுவாக ஆனுவல் பிளானர், அன்றைக்கி அந்த வருஷத்துக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு முக்கியமான துறைக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு 2-3 தடவை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண்டு திட்டம் போட்டிருப்பாங்க.
மற்றபடி 1951 2015 வரைக்கும் கடைசி இது வந்துட்டு 2012 to 17 2012 to 17 12வது ஐந்தாண்டு திட்டம்னு நினைக்கிறேன். 12வது அப்போ தான் கை மாறிடுச்சு. 14 கை மாறிடுச்சு. பூமாலை வேறு கைக்கு போயிடுச்சு. அதுக்கு என்னாச்சு, குதிரைக்கு நாசம் பண்ணி போட்டுருச்சு. ஆமாம், போட்டு என்ன ஆயிடுச்சு, திட்டக்குழுவையும் கழிச்சாச்சு. அதுக்கு தான் நீதி ஆயோக்னு கொண்டு வந்துட்டானுங்க. நீதியெல்லாம் ஆயோக்கத்தனம் பண்ணுறதுக்கு நீதி ஆயோக் பண்ணிட்டுருக்கானுங்க. பார்ப்போம் இந்த 12 ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்னலாம் எய்ம் பண்ணாங்க, எவ்வளோ சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கான். அதை பார்ப்போம். இப்படி தாங்க டெவலப் ஆச்சு நாடு. டேம் கட்டினதுலேருந்து, ரோடு போட்டதுலேருந்து, 4 வழிச்சாலை போட்டதுலேருந்து, மின்சார வசதி அங்கங்கே பவர் பிளான்ட்லாம் இருக்குல்ல. மக்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்களா, அப்போ என்ன ஆகும், தேவை அதிகமாகும். ஏன் இருக்கிறவனையும் என்ன பண்ணுறோம், நிறைய கிராமங்களில் மின்சார வசதியே இல்லை. இப்போ எல்லா இடத்துக்கும் மின்சார வசதி. அப்போ என்ன பண்ணுவோம், மின்சார ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். எல்லாத்துக்கும் கேஸு, அதை ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அதுதான் அவங்கள அந்த 15 பேரோட வேலை. அரசியல்வாதி அதை செய்ய முடியுமா? ஆமாம், எதிர்கட்சிக்கு பதில் சொல்லணும், கட்சிக்காரனை பார்க்கணும், போவான் வருவான். அதுக்காக தானே பண்ணுறாரு. நான் அரசியல் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு மூளையை நீ செயல்படுன்னு இந்த குழுவை உட்கார வச்சாங்க. புரிஞ்சதா? அதையும் கலைச்சி விட்டானுங்க. அது 2015 கலைக்கும் பொழுது நாங்கள் ஒரு திட்டக்குழுவை பற்றி இங்கே எத்தனை பேத்துக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவை பற்றி இதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அவர் 2015 நம்ம டிகிரி முடித்த நமக்கே தெரியல. அவர் பேப்பரில் பேட்டி கொடுக்குறார். நாங்கள் திட்டக்குழுவை கலைத்து வேறு ஒரு அமைப்பு உருவாக்க போகிறோம், அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு வந்துட்டு பேப்பரில் கொடுக்குறான். அப்படின்னா என்னன்னே தெரியாது நமக்கு. உங்கள்கிட்ட நம்ம கருத்து கேட்குறான், ஐஸ் வைக்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணானுங்க, நிதி ஆயோக்னு பேரை மாற்றினானுங்க. அது ஒன்றுமே கிடையாது, உதாகாராது. சரி பார்ப்போம். பொருளாதார திட்டமிடல் புரியுதா? இந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தம். பொருளாதார திட்டமிடல் இங்கே பாருங்க, நோக்கம். திட்டமிடலோட நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை, வரையறுக்கப்பட்டனா என்ன அர்த்தம், லிமிட்டடு. நம்ம இந்தியாவில் இவ்வளோதான் வளம் இருக்குது, இவ்வளோதான் லேண்ட் இருக்குது, அவ்வளோதான் தண்ணி வளம் இருக்குது, அவ்வளோதான் மனித வளம் இருக்குது, எல்லாமே வளம் தானே. வரையறுக்கப்பட்ட லிமிட்டட், திறம்பட பயன்படுத்தி, அவ்வளோதான் இருக்குது. அதை என்ன பண்ணுவோம் நம்ம, திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். விரும்பிய இலக்குன்னா என்ன அர்த்தம், மக்களோட நலன், எல்லாத்துக்கும் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் கிடைக்கும். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து, அதாவது USSR காப்பி அடிச்சிட்டோம். இதுவரை இந்தியா 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் கடைசி 17, அதாவது 15 காலி. அது இவனுக்கு 14 வந்தோடனே அதெல்லாம் செயல்படுத்தலை. இவனுக்கு அஜெண்டாவே வேறு. சனாதனம், எல்லாத்தையும் கோமியம் குடிக்க வைக்கணும், அவன் ஜாதி வேலையை செய்ய வைக்கணும், பெண்கள் அடிமையாக்கணும், இதுதான் அவனுக்கு வேலை. அதுக்கான வேலையெல்லாம் செய்யிட்டு இருக்கானுங்க. ஒரு குரூப்புக்கு என்ன பண்ணணும், பணமெல்லாம் போய் குவிக்கணும். அவன் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கும். சரியா? அப்போ பொருளாதார வல்லுநர்னா இருந்தால் என்ன சொல்லுவான், மக்கள் நல்லா நீ அறப்பாரியானா, நான் கோமியம் குடிக்கணும், எல்லாத்தையும் கோமியம் குடிக்க வைக்கணும். அதான் இறுதியான 5 ஆண்டு திட்டங்கள்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்யுது. நிதி ஆயோக் ஒருத்த உட்காந்துருப்பான், மற்றவங்களாம் யார், இந்த மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எனக்கு என்ன தெரியும் இவனுங்களுக்கு, அவ்வளோதான். நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதான் நிதி ஆயோகமா, NITI. ஆயோக்னா என்னென்னு தெரில, அவனுங்க வடமொழி சொல்லுது. அந்த வார்த்தை ஏதாவது அர்த்தம் புரியுதா? இதுக்கு தான் அவங்கள ஹிந்தி படிக்க சொல்கிறானுங்க. ஹிந்தியில் படித்தா எப்படி இருக்கும், ஒரு மண்ணும் புரியாது. அதுக்கு தான் அவன் வடக்கன்ஸ் மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவான், ஜெய் ஸ்ரீராமன் அவன் வெட்டுறானா ஓடி போய் வெட்டுவோம். ஆமாம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1956, 51லேருந்து 56. ஹாரேட் டாமர் அவரோட மாதிரியாம, அது என்னன்னு தெரில.
முதன்மையான நோக்கம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ எல்லா பணம் இந்த 5 வருஷத்தில் நம்ம வேலையானது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேளாண்மைக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். டேம் கட்டுறது, ஏரி குளம் இதெல்லாம் உருவாக்குறது, கால்வாய் வெட்டுறது. அப்போ கட்டினா தான் வந்துட்டு இந்திரா காந்தி கேனல். அப்போ இந்த பிளானில் போட்டால் தான் என்னது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் டேம் கட்டலாம், அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டேம் கட்டியிருக்காங்க. சரியா? அந்த டேம்லாம் கட்டினது இதெல்லாம் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். அப்புறம் உற்பத்தி செஞ்சு தானியங்கள் என்ன பண்ணும், சேமித்து வைக்க கிடங்கு கட்டுறது, சிவில் சப்ளை கார்பரேஷன் பார்த்துருப்போம், அதை உருவாக்குறது. அவனோட வேலை என்னது, பஃபர் ஸ்டாக், உணவு தானியங்களை அதில் போய் சேமித்து வச்சு வருஷம் முழுவதும் சாப்பாடு கிடைக்க வைக்கணும். சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. அது வளர்ச்சி வீதம். அதனால் ஜிடிபி எவ்வளோ சார் குரோத் ஆச்சு அப்படின்னா, அவன் 3% சம்திங் 2% எதிர்பார்த்தான்னு நினைக்கிறேன். பட் 3.6% இருக்குது. இலக்கு டார்கெட் பண்ணது சம்திங் 2% சம்திங். இந்த 5 வருஷத்தில் நம்ம ஜிடிபி என்ன பண்ணுவோம், 2% இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பானுங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு, 3.6. அப்போ முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் இதில் கேள்வி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, வேளாண்மைக்கு. இலக்கை எட்டினாங்களா, இலக்கை எட்டினாங்களா, எட்டிட்டாங்க. எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது, குரோத் ரேட்டு 3.6. இதெல்லாம் ஃபேக்ட்டு. இது எந்த மாடல் எடுத்துக்கிட்டாங்க, அராட் டோமர், யாராவது வெளிநாட்டுக்காரனாக இருப்பான், அங்கேருந்து எடுத்துக்காங்க. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்ட காலம் 56 to 61. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். விவசாயமே செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்க, போர் போடுறது எல்லாம் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும், மோட்டார்லாம் வைக்கணும்ல. மோட்டார் எங்கே தயாரிப்பாங்க, 2ஆம் நிலை தொழில். உற்பத்தி செஞ்ச பொருளை எடுத்துகிட்டு போகணுமா, அதுக்கு என்ன வேணும், வாகனம் வேணும். சரியா? அது அப்புறம் கருவி கிருவி இதெல்லாம் தேவை நிறையா. அப்போ விவசாயத்துக்கு என்ன தேவை, 2ஆம் நிலை தொழிலிருந்து வரக்கூடிய பொருள் தேவை. அப்போ 2வது நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆம் நிலை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு அது கொடுக்குறாங்க. செகண்டரி செக்டர். மெகலனோபிஸ் பிளான், பிசி மெகலனோபிஸ் பிளான் கேட்பாங்க. எந்த திட்ட காலம் மெகலனோபிஸ் திட்ட காலம் என அழைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2வது 5 ஆண்டு திட்டம். தொழில் முன்னேற்றம்னா அது 2ஆம் நிலை தொழில். அப்போ விவசாயத்தில் எக்ஸஸாக இருப்பானுங்கள, அவனெலாம் தூக்கிட்டு வந்து இங்கே விட்ருவாங்க, படிக்க வச்சு அந்த தொழிலுக்கு வேலைக்கு அனுப்பிவிடும். பார்த்தோம்ல, ஒரு குடும்பம் இருக்குது, 2 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 2-3 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அவங்க 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அதில் அவங்களுக்கு 4 குழந்தை பிறக்கும், 6 பேர் இப்போ வேலை செய்வாங்க. இப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறனால அங்கே ஏதாவது உற்பத்தி அதிகமாகும். அப்போ அந்த 4 பேரில் தூக்கிட்டு எங்கே போயிடணும், 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலுக்கு போயிடணும். இதுதான் டாக்டர் மன்மோகன் சிங் அப்போ சொல்லிட்டு இருந்தார் அவருடைய பீரியட். அப்போல்லாம் நீங்கள் குழந்தையாக இருந்திருப்பீங்க. அதை புரிஞ்சுக்காமல் இந்த முட்டா பேர்லாம் விவசாயம் வேணாங்கிறாரு இவர், அது வேணாங்கிறாருன்ட்டானுங்க. புரியாதனால அப்படியே சொல்லி தான் அவரை காலி பண்ணானுங்க. காலி பண்ணி கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. தமிழ்நாடு காப்பாற்றப்படுறது. வட இந்தியனுக்கு போய் கேட்டு பாருங்க, கதறுவானுங்க, என்னடா இது கவர்மெண்ட் அப்படின்னு. திட்டம் வெற்றி, சக்ஸஸ், டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். 4.1%. அடுத்தது இதை டவுட்டு கேட்டிங்களா இப்போ யாரோ, 3வது 5 ஆண்டு திட்டம். இதுக்கு பேர் காட்கீழ் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இயர் கேட்பாங்க, 3வது 5 ஆண்டு திட்ட காலம் எது, 2வது 5 ஆண்டு திட்ட காலம் எது, அது மாதிரி. அதேமாதிரி காட்கீழ் திட்டமாக அதுக்கு இன்னொரு பேர். சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுது. நோட் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டை நம்பி இல்லாமல் நம்ம நாட்டு தேவையை நம்மளே பூர்த்தி செய்யணும். இந்த 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தான் எது கொண்டு வருவாங்க, பசுமை புரட்சி, உணவு உற்பத்தி பெருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நமக்காக அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பான், தானியம் கோதுமையெல்லாம் அங்கே ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். அவனோட சட்டத்தில் மாற்றம் செஞ்சு அந்த நிலைமை அது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். சீனா இந்தியாவோட போர் நடக்கும் இந்த தடவை. 61-62 தான் நடக்கும். பார்டரில் இமயமலை இருக்கு இல்லையா, அங்கே நடக்கும். ஸோ அதனால் பணத்தெல்லாம் அதில் செலவு பண்ணுற டார்கெட் வந்து எவ்வளவு, 5.6%. பட் இதை நம்மளால் என்ன பண்ண முடியல, அடைய முடியவில்லை. அடுத்து 4வது 5 ஆண்டு திட்ட காலம். இது திட்ட விடுமுறை காலன்றாங்க. ஏன்னாக்க 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் எங்கே செலவு பண்ணிட்டோம்,
போருக்கு அங்கெல்லாம் செலவு பண்ணிட்டா பணம் பற்றாக்குறை எவ்வளோ வருது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு 1 இயர் பிளான் மாதிரி போடுவாங்க. ஸோ அதனால் அது என்ன பண்ணுறாங்க, திட்ட விடுமுறை பீரியட் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில். என்ன சார் அதுக்கு பிளான் ஹாலிடே பீரியட் எதுலேருந்து எது வரைக்கும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 5 இயர் பிளான் இல்லாமல் என்ன காரணம் அதுக்கு முன்னாடி சீனாவுடனான போர் தான் காரணம். பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் போர், அதுக்கப்புறம் சீனாவோட போர், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட ஒரு போர் வந்துடும். 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இந்த விடுமுறைக்கு முதன்மையான காரணம் கேட்பாங்க. திட்ட விடுமுறை அமல்படுத்தினாங்களா 1966 69, என்ன காரணம்னு கேட்பாங்க. கீழே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில்துறைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் 69லேருந்து 74, முக்கியமான காலகட்டம். இந்திரா காந்தி பீரியட் தான், இதுவுமே இந்திரா காந்தி பீரியட் தான். 2 முக்கிய நோக்கங்கள், நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். திரும்ப அதே தான். 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் என்ன போட்டாங்களோ அதுதான், நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தற்சார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ். நம்ம நாட்டு வேறு நாட்டில் கையாந்தாமல் நம்ம நாட்டில் எல்லாமே அடையணும் அப்படிங்கிறது. அதன் இலக்கு 5.7%. ஆனால் அடைஞ்சது எவ்வளோ, வெறும் 3.3% தான். ஃபஸ்ட்டு 2 திட்டத்தில் தான் அடைஞ்சிருக்காங்க, மற்றது எதுவுமே அடையலை. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் 74லேருந்து 79, 5 இயர் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இதுக்கு நடுவில் ஒரு கேப் ஆகி போயிடும். 75 எமர்ஜென்சி கொண்டு வந்துடும் அந்த கண்மணி. 75 1975 எந்த கண்மணி, இந்திரா காந்தி. என்ன ஆகுனா 71 எலெக்ஷன் நடக்கும். இதேமாதிரி உத்தரப்பிரதேசில் நின்று இந்த அம்மா ஜெயிக்கும், கேஸ் போட்டுருவாங்க. இந்த அம்மா வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க எலெக்ஷன் நடக்கிறப்போ. ஸோ அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டுருவாங்க அலகாபாத் நீதிமன்றத்தில். கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது 71லேருந்து 75 வரும்போது அது கன்ஃபார்ம் ஆயிரும், எவிடன்ஸ்லாம் மாட்டிக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு எதிராக என்ன பண்ண போகிறான், தீர்ப்பு கொடுக்க போகிறான். தீர்ப்பு கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் பதவி போயிடும். உடனே என்ன பண்ணு இந்த அம்மா, உடனே எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும். உள்நாட்டு கலவரம் காரணமாக என்ன பண்ணலாம், எமர்ஜென்சி அமல்படுத்தலான்னு சொல்லிட்டு சட்டத்தில் இடம் இருக்குது. அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தி பார்லிமெண்ட்லாம் முடக்கிடும் ஒரு 2 வருஷத்துக்கு. அப்போ எதிர்த்த ஒரே தலைவர் இந்தியாவில் யாராக இருப்பாங்க, அந்த ஆள் தான். வேறு எல்லாம் அவன் ஐயோ அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படியே அனுப்புது. ஃபஸ்ட் நாளே ஒரு நோட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அனுப்புது. இந்த அம்மா ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இன்னும் 76 முடியுதா பீரியடு, 71 எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாங்க, 76 பீரியட் முன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் உங்களை சிஎம்மாக நான் கன்டினியூ பண்ண வைக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் ஒத்துக்க மாட்டார். அதெல்லாம் முடியாது, இது ஜனநாயகமாக என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆக்கி விட்ட காமராஜர் என்ன பண்ணுவார், ஐயோ என்ன இந்த அம்மா இப்படி பண்ணுது, கொடுமைப்படுத்துது. சொல்லுங்கள் கதிரவன், என்ன டவுட்டு? இந்த அம்மா இப்படி கொடுமைப்படுத்துது, எல்லா தலைவரும் பிடிச்சி அவெல்லாம் எதிர்ப்பு தெரியும், அவனை தூக்கி உள்ளே போட்டுறது. இந்த மிஸ்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்து இவர் எதுக்கும் அஞ்ச மாட்டார். அப்புறம் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. ஆட்சியை கலைச்சி 75 ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. 76 வரைக்கும் இருக்கணும் ஆட்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலைக்க முடியுமா, கலைப்பாங்களா? கலைக்க தேவையில்லை, சரியா? 356 பயன்படுத்தி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கணும். நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அது ஓரமாக இருக்கும், பவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்க மாட்டாங்க, சரியா? அன்றைக்கி யாரையும் பேசிக்கிட்டு இருந்தீங்க நேஷ்னல் எமர்ஜென்சினால் கலைச்சி விட்டாங்க அப்படின்னு. நேஷ்னல் எமர்ஜென்சினால் கலைக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு தப்பு பண்ணுறீங்கன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க அந்த டைம். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் அப்படியே ஓடும். 5 இயர் பிளான் இருக்குதா இல்லையானா எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நேஷ்னல் எமர்ஜென்சி ரிவோக் ஆகிடும், திரும்ப பெற்றுருவாங்க பார்லிமெண்ட்டில். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, சிவிக்ஸில் படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். 77 நேஷ்னல் எமர்ஜென்சியை திரும்ப பெறுவாங்க. திரும்ப பொது தேர்தல் நடக்கும். அப்போ தான் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது, நிறையா சேட்டை பண்ணிடும் இந்த அம்மா. அப்போ அவங்க பையன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது, அதை பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணியை தூக்கிட்டு போய் வடிவேலா
வடிவேலை தூக்கிட்டு போய் பண்ணி விட்ருவானுங்க. வடிவேலை கவுண்டமணியா அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் பண்ணி விட்றது. நிறைய கொடுமை, மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. அப்புறம் அடுத்த தடவை எலெக்ஷனில் ஜெயிக்காது 77. அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும். ஜனதா பார்ட்டியினுடைய கூட்டணி ஆட்சி அமையும். எப்போ? 77. அவங்க வந்தவொடனே மீண்டும் என்ன பண்ணிடுவாங்க, ஆனுவல் பிளானர் 5 இயர் பிளானை கன்டினியூ பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு திட்டத்தை போட்டு ஆண்டு திட்டம் செயல்படுத்துவாங்க 80 வரைக்கும். அப்புறம் திரும்ப 80 ஒரு வருட திட்டம் 80லேருந்து 85 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்னது, பாதியிலே பிடிங்கிட்டு போயிடுச்சு. 75ஓட காலி. 1 வருஷம் 2 வருஷம் தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் வெற்றி பெற்றிருக்குது. இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எதுக்கு சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கணும்? மைனிங்க்கு, நிலக்கரி. அப்புறம் இரும்பு இருந்தால் தானே எல்லா பொருளும் தயாரிக்க முடியும். இரும்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த பில்டிங்கே இல்லை இரும்பு இல்லைன்னா. பைக்கிலேருந்து பேனா டிப்பு இருக்குல்ல, பேனாவோட இது அது கூட இரும்பு தான், ஸ்டீல் தான். இரும்பு இல்லாத எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஒட்டுமொத்தமாக நோக்கில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. டார்கெட் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானுங்க போல்ட்டு. அப்போ 5வது ஐந்தாண்டு திட்ட காலம் வளர்ச்சி. ஓகே. அப்புறம் ஜனதா பார்ட்டி வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இத்திட்டத்தின் முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஓராண்டுக்கு முன்னரே கைவிடப்பட்டது. சரியா? ஏன்னாக்கா எலெக்ஷன் நடந்துருச்சு. எலெக்ஷன் நடந்து யார் வந்துடுறா, வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துடுது. ஜனதா பார்ட்டி கூட்டணி ஆட்சி. அவங்க வருவாங்க. மொரார்ஜி தேசாய் யாரான்னு நினைக்கிறேன். அது வித்தியாசமான கவர்மெண்ட்டாக போகும். 1 வருட காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்டது. 1 வருட சுழல் திட்டம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அது என்ன பார்த்தோம், விடுமுறை காலமா? விடுமுறை காலம் எதுலேருந்து எது வரைக்கும்? 66லேருந்து 69. இதே சுழல் திட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 78 79. மீண்டும் அது கூட்டணி ஆச்சு. அது அவனுங்களுக்கு கூட்டணிக்குள்ளே சண்டை வந்து ஆட்சி கலைஞ்சி போயிடும். திரும்ப எலெக்ஷன் நடக்கும். 80 எலெக்ஷன் நடந்து திரும்ப இந்திரா காந்தி வருவாங்க. அவங்க பதவியில் இருக்கும்பொழுது 83 84 போட்டு தள்ளிடுவாங்க. யாரை? இந்திரா காந்தியை. அது என்ன ஆகுனாக்கா, தீவிரவாதிங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இவங்க இருக்காங்களே சீக்கியர்களுடைய பஞ்சாபில் அமிர்தசர் கோயில் இருக்குல்ல, சீக்கியர்களுடைய கோயில், அங்கே இராணுவத்தை உள்ளே விட்டு அட்டாக் பண்ணிடும். அவனுக்கு கங்கனை எமர்ஜென்சி பீரியடில் அதை கங்கனை வச்சுக்கிட்டே இருந்துட்டு போட்டு தள்ளிடுவானுங்க. அதுவும் இந்த அம்மாவோட இந்த பிளாக் கேட்ஸ் இருக்காங்களே, அந்த நம்மளோட பாதுகாப்பு இருக்கிறான்ல, அவனை வச்சே போட்டு தள்ளிடுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் திரும்ப யார் வருவார்? ராஜீவ்காந்தி வருவார். அவர் இளம் தலைவர். பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் 84லேருந்து அவர் தான் இருப்பார். சூப்பராக செய்வார். எவனையுமே நம்பக்கூடாது. நம்ம நாடு அமெரிக்காவுக்கு இதாக ஈக்குவலாக வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் போபர் சூழல்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அவர் ஆட்சி விட்டு இறக்கி விட்ருவானுங்க. சரியா? அப்புறம் தான் ஆட்சி விட்டு இறக்கி விட்ருவானுங்க. அப்புறம் எலெக்ஷன் நடக்கும். அப்போ தான் வந்து விபி சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு அவருக்கு சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அவர் வருவார். அவரும் உயர்குடியை சேர்ந்தவர் தான். ஆனால் பிராமின் கிடையாது, ஜமீன்தார் அந்த மாதிரி உயர்குடியை சேர்ந்தவர். அவர் பீரியட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றிய அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு 27%. ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது. எவ்வளோ சதவீதம்னு தெரில எனக்கு, அது அவ்வளோவா 20% வச்சுக்கோங்க. அதான் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுங்கிறது. ரொம்ப அடித்தட்டில் இருந்தவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வாங்கி கொடுத்துருவார். மற்றவங்களுக்கு கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்பையிலேருந்தே கேட்டுட்ருப்பார். முக்கியமான இது ஒன்று, பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க சொல்லி கேட்பார். 50லேயே பெண்களுக்கு சொத்தில் பங்கு. இந்த பிராமணர்கள் அல்லாத இன்னும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் கல்வியில் கொடுங்க, அவங்களாம் இல்லைனா அவங்க நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் முடியாதுன்றவாங்க. போங்கடா மந்திரி பதவியும் அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவார், ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவார். யார்? அம்பேத்கர். அப்புறம் அதுக்கு நிறையா ஒரு குழுவெலாம் போடுவாங்க, மண்டல் கமிஷன் தான் நினைக்கிறேன். அது போட்டு ஆமாம்
இந்த இடையில் இருக்காங்கள்ல இதர பிற்படுத்தப்பட்டோரில் ஒரு குரூப் வந்து எஸ்சின்னு சொல்லி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. இன்னும் இருக்காங்கள்ல பிற்படுத்தப்பட்டோர், அவங்களாம் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. 70-75 அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குழு. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அந்த குழு சொல்லுவாங்க. மண்டல் குழு தான், மண்டல் கமிஷன் தான் நினைக்கிறேன் சொல்லியிருப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டானுங்க. என்ன சொல்லுங்க, காங்கிரஸாக இருந்தாலும் அங்கே யார் அவனுங்க பிராமணர்கள், அவங்களுடைய ஆதிக்கம் தான், சனாதன குரூப்பினுடைய ஆதிக்கம் தான் காங்கிரஸுமே. அதுதான் சொல்ல பாதி இது என்னது பிஜேபி தான் அவனுங்க, ஆர்எஸ்எஸ் தான். அப்பயும் அதே மாதிரி தான். இந்திரா காந்தியில் நிதி கொடுக்காது. தமிழ்நாடு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பார். 67லேருந்து 75க்குள்ளே எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி தான் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து பிரித்து விட்டு எல்லாம் பண்ணது. இவங்க இந்த வேகத்துக்கு போனால் தமிழ்நாடு இங்கேயே போயிடும் அப்படின்ட்டு வைத்தறிச்சல்ல காங்கிரஸ் தான் அந்த வேலையை பண்ணும். இப்போ அந்த வேலையை பிஜேபி செய்கிறான், அவ்வளோதான். சரி, அப்புறம் அந்த எலெக்ஷன் நடக்கும் எப்போ 89-90. அப்பையும் காங்கிரஸ் ஜெயிக்காது. ஏன்னா அப்போ தான் ராஜீவ்காந்திக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும், ஜெயிக்க மாட்டார். அப்போ திரும்ப ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். சரியா? அப்போ தமிழ்நாட்டிலேருந்து டிஎம்கே அவங்க கூட கூட்டணியில் இருப்பாங்க. அவங்களாம் எடுத்து சொல்லி, இவர் தான் முக்கியமான ஆள், அவர் கூட இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்க எடுத்து சொல்லி இந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை அமல்படுத்துங்கன்னு சொல்லி, யாருக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்களே, பிற்படுத்தப்பட்டவங்க கொஞ்சம் பேர்த்துக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட்னு போட்டு கொடுத்துட்டாங்க. 1950லேயே கொடுத்தாச்சு இடஒதுக்கீடு எல்லாம். இன்னும் நிறைய பேர் இருக்கான், அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 20 வருஷமாக செஞ்சே இருக்க மாட்டானுங்க. ஏன்னா அங்கே செக்ரட்டரியிலேருந்து எல்லாம் யார், அவனுக்கு தான், நல்லா விடமாட்டானுங்க. அப்புறம் இவர் வந்து உக்காந்தவுடனே இவர்கிட்ட சொல்லி அந்த மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன், அதாவது எஸ்சி அல்லாத இன்னும் இருக்காங்களே பிற்படுத்தப்பட்டவங்க, இதர பிற்படுத்தப்பட்டவங்க, அதான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. நீங்கள் நம்ம சமூகத்தில் பேசலாம் டுபாகூர் எல்லாம் பொய், வாயை திறந்தால் பொய், கதையாக இதான் உண்மையான வரலாறு. இதர பிற்படுத்தப்பட்டவர், அதாவது நம்ம ஊரில் பிசி எம்பிசின்னு சொல்கிறோம்ல, அதை ஒன்றிய அரசாங்கத்தில் இதர பிற்படுத்தப்பட்டோர் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு 27% கல்வி நிறுவனங்கள்லேயும் வேலை வாய்ப்புலையும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சட்டம் கொண்டு வருவார். சட்டம் கொண்டு வந்தோடனே பிஜேபி கூட்டணியாச்சு. அது பிஜேபிக்காரனுங்க அவரை அங்கேயே அடித்து நொறுக்குவானுங்க, போராட்டம் பண்ணுவானுங்க. வட இந்தியாவில் ஏகப்பட்ட கலவரம் நடக்கும். யாருக்கு, இந்த பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் பண்ணுவா, சாச்சாத்தி தேபி பிஜேபி தான். வரலாறு படிங்க தயவு செஞ்சு. போராட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் அவர் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. ஏன்னா என்ன இருக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்னுடைய சப்போர்ட் இருந்தால் தானே இருக்கும். பிஜேபி எம்பியினுடைய சப்போர்ட்டில் தான் அவர் ஆட்சி நடத்துகிறாரு. அவனுங்க ஆட்சி கலைச்சி விட்ருவானுங்க. ஆர்எஸ்எஸ்காரனால பயங்கர கலவரம் பண்ணுவானுங்க. யாருக்காக, அதே இந்து மதத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், சரியா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்கிறாங்க, எல்லா போஸ்ட்லையும் இப்போ கூட சொல்லி பார்த்துருப்பீங்க. ஐஐடியில் இருக்கக்கூடியதெல்லாம் யார் இருக்காங்க, எல்லாம் பிராமணர்கள் தான் அதிகம். வெங்கடேசன் சொன்னாரா, பிசி எம்பிசிக்கான இடஒதுக்கீடு நிரப்ப மாட்டேங்கிறானுங்க. ஐஐடியில் படிக்கிறதுக்கே வெளியில் துரத்தி விட்டுருவான், ட்ராப் அவுட்டுன்றான், ஆள் வரமாட்டேன்றான். அதே மாதிரி நீதிபதிகள் 70% யார் இருக்கா, பிராமணர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்த ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க இடஒதுக்கீடு இருக்கிறனால. கொஞ்சம் பேர் தான். அதுவும் இந்த பிசி எம்பிசிக்கு என்ன இல்லை, ரெப்ரசன்டேஷனே இல்லை எங்கேயுமே. நீதிமன்றத்தில் இல்லை, கல்வி நிறுவனங்களில், அரசு வேலைவாய்ப்பில் இல்லை. யார் சொன்னது, அதை மண்டல் கமிஷன் சொன்ன ரிப்போர்ட் அது. அதனால் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை 15 வருஷமாக இருந்து, ஒரே நிமிஷம் இருங்க, எந்த வருஷம்னு பார்ப்போம். மண்டல் கமிஷனுடைய அறிக்கை 79 வந்தது. 10 வருஷமாக அப்படியே போட்டு வச்சுருக்கிறானுங்க. அவன் இவெல்லாம் செஞ்சு தான் அறிக்கை கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, இந்த மொராஜி தேசாய் ஆட்சி வந்தோடனே போட்டிருப்பாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதை சட்டமாக கொண்டு வராரு. ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் 27%, மற்ற பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சட்டம் கொண்டு வாரு. அதை எதிர்த்து என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, பிஜேபி எல்லாம் ஆட்சியை கலைச்சி விட்டு கலவரம் நடக்குது வட இந்தியா ஃபுல்லாக. ஆட்சி கலைஞ்சிருச்சா திரும்ப எலெக்ஷன் நடக்கும். அதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவார் யார், ராஜீவ்காந்தி.
தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்போ தான் அவரை போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா அவர் திரும்ப ஆட்சிக்கு வந்தானா என்ன ஆயிரம், திரும்ப பழைய மாதிரி இந்தியா வல்லரசு ஆகணும், வல்லரசில் பெரிய நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருக்கணும். இப்போ நம்மளை நம்ப மாட்டானுங்க அவனுங்க அப்படின்ட்டு அமெரிக்கா பிளான் பண்ணி தான் அவரை போட்டு தள்ளுவாங்க. உண்மையான வரலாறு. அதுவும் இங்கே உள்ள அதே ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தான் அதுக்கு உடந்த. சரியா, எடுத்து பாருங்கள். அவனுங்களை பற்றி பேச மாட்டானுங்க. பாவம் எவனே சம்மந்தம் இல்லாத 4 பேர் கொண்டு போய் உள்ளே போட்டு விடுதலை புலி ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போ தான் அவங்களாம் ரிலீஸ் பண்ணாங்க கொஞ்சம் பேர்த்த. உள்ளே இறந்துட்டான் நிறைய பேர். ரைட்டு, இதெல்லாம் என்ன சார் பொருளாதாரம் நடத்துகிறப்ப அதை நடத்துறீங்க? ஆமாம், நடத்தி தான் ஆகணும். அப்புறம் தான் என்ன ஆகுது, காங்கிரஸ் அவர் இறந்துடுறாரு. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காது ஆக்சுவலாக. அனுதாபாலையில் என்ன ஆகும், காங்கிரஸ் ஜெயிக்கும். அப்புறம் கூட்டணி ஆட்சி. அப்போ தான் நரசிம்மராவ் ஆட்சிக்கு வராரு, பிரைம் மினிஸ்டராக வருவார். அப்போ தான் டாக்டர் மன்மோகன் சிங் யார், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபாரின் கரன்சி இல்லை, ஸோ ஐஎம்எஃப்கிட்ட போகிறோம். அவன் என்ன சொல்கிறான், கையெழுத்து போடு. எதில், எல்பிஜி பாலிசியில். அப்படியே பொருளாதாரம் மாறுது தலைகீழாக. ரஷ்யா அது வரைக்கும் அதேமாரி 1990 வரைக்கும் ரஷ்யா நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சிருச்சு, அங்கே நிறைய பிரச்சனை. அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ தான் ஐஎம்எஃப்கிட்ட போகிறோம். ஐஎம்எஃப் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான், கழுத்தில் துண்டை போட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து வாங்கிட்டு போட்டாச்சு. அதில் நிறைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சரி, அடுத்து அப்புறம் தான் என்னது 8வது ஐந்தாண்டு திட்டம். இதுவே முடிக்கலையா? ரைட், 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கணுமா? 6வது ஐந்தாண்டு திட்டம் இந்திரா காந்தி பீரியட் 80லேருந்து 85. நடுவில் நம்ம இறந்துடும். கடைசியில் யார் வருவா, ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்துடுவார். வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி அலிவேஷன், தொழில்துறை தற்சார்பு. செகண்டரி செக்டாரில் இயந்திரங்கெல்லாம் நம்மளே தயாரிச்சிக்கலாம், வெளிநாட்டில் வாங்கக்கூடாது. ஆனால் வெளிநாட்டில் தான் இயந்திரம்லாம் வாங்கிட்டு வரோம். சரியா, அதெல்லாம் வறுமை ஒழிப்புன்ட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க எந்த திட்ட காலத்தில் வறுமை ஒழிப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க முதல்ல. இங்கிலீஷில் பாவர்ட்டி அலிவேஷன், எல்லாத்துக்கும் உணவுலாம் கிடச்சிடணும். கரிபி அட்டாவோ அப்படின்னா என்னன்னே தெரில, கட்டாவான்னு இருக்கானுங்க. வறுமை ஒழிப்பு, கரிபி அட்டாவோ. சரி, இதன் லட்சியமா எது, 6ஆம் ஐந்தாண்டு. என்னம்மா வறுமையே ஓடு, என்னம்மா கரிபி நட்டோன்னா வறுமையே ஓடுன்னு. அதான் இங்கே தான் போட்டிருக்கேன். இல்லைம்மா, அந்த வார்த்தையை பார்த்தோன்னா நமக்கு அர்த்தம் புரியுதா? இல்லை, நம்ம வார்த்தையை வச்சு தான் அதை நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் சொல்ல வரேன். எல்லா மொழிக்காரண்டையும் நிதி வாங்குறான், ஆனால் அவன் மொழியிலே பேர் வச்சுக்கிறானுங்க. அவன் மொழினா இது எவனும் பேசாத மொழி. இதில் சமஸ்கிருதத்தில் இந்தி டுபாகூர் அது ஒரு மொழியே கிடையாது. 50 மொழியினுடைய குப்பை தொட்டி அது. எது, ஹிந்தி. 50 மொழியோட குப்பை தொட்டி அது. ஆமாம், தனித்த மொழி கிடையாது. சரி, முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக, முதலீடுனா அங்கே 2ஆம் நிலை தொழில் அதிகமாக முதலீடு பண்ணணும். வளர்ச்சி இலக்கு 5.2%. டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க 5.7. எந்த திட்டம், 6வது ஐந்தாண்டு திட்டம். திட்ட காலம் எவ்வளவு, 80லேருந்து 85. ஓகேவா. இதில் முக்கியமானது என்னது, வறுமை ஒழிப்பு பற்றி பேசுகிறாங்க. 2ஆம் நிலை தொழிலில் முதலீடு. டார்கெட் 5.2, அச்சீவ்டு எவ்வளவு, 5.7. அடுத்து 7ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 85லேருந்து 90. ஃபஸ்ட்டு பாட்டு தான் ஒழுங்காக போகும், 2வது பாட்டு கசமசன்னு ஆயிரும், ஆட்சி கலைஞ்சிரும் அதெல்லாம். ஆனால் டார்கெட்டு அச்சீவ் பண்ணிட்டானுங்க. 5 எய்ம் பண்ணது, அச்சீவ் பண்ணது 6. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை, அதே தான் 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆமாவா. ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு வழங்குது, ராஜீவ்காந்தி பீரியட் இது. அப்போ தான் நிறையா அந்த 90களில் அந்நிய செலாவணி நிறைய இல்லாமல் போனதுக்கு காரணமே அதுதான். நிறைய இயந்திரங்களை இறக்குமதி பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அதுக்கு நிறைய பணம் செலவாயிரும். லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் வாங்குவாங்க. முதன்மையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில், 7ஆம் ஐந்தாண்டு 85லேருந்து 90க்குள்ள. தனியார் துறையின் வெற்றி, அந்த இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இந்த டைமில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5%, அடைஞ்சது 6%. ஆண்டு திட்டங்கள் மீண்டும் அங்கே பிரச்சனை. 90-91 கூட்டணி ஆட்சி அமையுமா சொன்னால ஒரு விபி சிங் காலத்தில். அது ஜனதா பார்ட்டி தான் நினைக்கிறேன்.
விபி சிங் இருக்கு. ரைட். விபி சிங் அவரோட ஆட்சி, அவரோட கவர்மெண்ட் அந்த காலத்தில் ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. 90, 91, 91, 92. அதுக்கப்புறம் 91 திரும்ப ஆட்சி கலைஞ்சு போயிடும். திரும்ப ஜென்ரல் எலெக்ஷன் 91 காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்போ தான் யார் போட்டு தள்ளிடுவாங்க? ராஜீவ்காந்தி இறந்துடுவார், காங்கிரஸ் ஜெயிக்கும், கூட்டணி ஆச்சு. அப்புறம் 91 அடுத்தது எல்பிஜி பாலிசி அடாப்ட் பண்ணிட்டோம். 91 ஆட்சி அமைஞ்சோடனே எல்பிஜி பாலிசி அடாப்ட் பண்ணுறோம். அடாப்ட் பண்ணோடனே அந்த எல்பிஜி பாலிசியை பேஸ் பண்ணி இங்கே 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்காக 1 வருஷம் எடுத்துக்குது. ஸோ 91, 92 97 8வது 5 ஆண்டு திட்டம். பிரேக் எடுத்துக்கங்க, போயிட்டு வந்து பார்ப்போம். அடுத்தது 8வது 5 ஆண்டு திட்ட காலம். இப்போ என்ன பாலிசி எடுத்துட்டோம் நம்ம? இது வரைக்கும் 7 5 ஆண்டு திட்ட காலத்துலேயும் முக்கியமானதானது ஃபஸ்ட்டு விவசாயம், 2வது 5 ஆண்டு திட்ட காலம் 2ஆம் நிலை தொழில், 3வது வறுமை ஒழிப்பு, முதல்ல தன்னிறைவு அடைதல், அப்புறம் பசுமை புரட்சி. அந்த மாதிரி தன்னிறைவு, பசுமை புரட்சி அந்த மாதிரியே தான் இருந்திருக்கும். இப்போ வந்து எல்பிஜி பாலிசி வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம், சோசியல் வெல்ஃபேர், மக்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்லாம் பண்ணுறது. மனிதவள மேம்பாடு. மனிதவள மேம்பாடுனா என்ன பண்ணணும்? கல்வி, எஜுகேஷன், சுகாதார வசதி கொடுக்கணும். இதெல்லாம் சரியா, ஊட்டச்சத்துக்கு நல்லா, இதெல்லாம் முன்னுரிமை. இதில் 8வது 5 ஆண்டு கேட்பாங்க. எல்பிஜி பாலிசி எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது? 8வது 5 ஆண்டு. 8வது 5 ஆண்டு திட்ட காலம் என்ன? 92 97. பாருங்க, புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை என்ன? இது எல்பிஜி. இலக்கு 5.6 நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் எட்டுனது எவ்வளவு? இந்த திட்ட காலத்தில் தான் வெளிநாட்டு கம்பெனிலாம் நிறையா வருவாங்க, ஐடி கம்பெனி வருவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் பெரிய கனரக இயந்திரங்கள் அதெல்லாம் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, ரோடு ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ வரும்பொழுது அதெல்லாம் குறையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, நீங்கள் எல்பிஜி ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அந்த கம்பெனிலாம் வருவான், இங்கே வந்து கம்பெனி ஆரம்பிங்கன்னா அவன் மெஷின்லாம் கொண்டு வந்து இறக்குவான். அந்த மெஷின் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்ன இல்லை, ரோடு வசதி இல்லை, ஹார்பர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிமா. ஹார்பர் கூட ஓகே. அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, 2001 1999 2001 4 வழிச்சாலை உருவாக்குவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கவர்மெண்டோட பீரியடு, இது வந்து திட்ட காலத்தோட பீரியட். ஓகேவா? அதேமாதிரி அங்கே கவர்மெண்டோட பீரியட் என்ன, 91 96 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு. அப்போ இந்த திட்டம்லாம் தொய்வு இல்லாமல் போயிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த பிளானிங் கமிஷன் அவங்களுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமான பங்காற்றுனது யார்? பிளானிங் கமிஷன். அந்த பொருளாதார வளர்ச்சி அவன் அரசியல்லாம் பார்க்க மாட்டான், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். சரியா? அதுக்கு வர நிதியை வச்சு ஒதுக்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, 2001 கேட்டால் பிஜேபி தான் ரோடு போட்டாங்கன்றவாங்க. பிளானிங் கமிஷன் பிளான் எல்லாமே தேவை. அப்போ தான் 4 வழிச்சாலைலாம், தங்க நாற்கரை சாலை முதல்ல, அப்புறம் நார்த் சவுத் காரிடார், ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், இந்த 4 வழிச்சாலை இருக்குல்ல, 4 லேன், அந்த ரோடெலாம் அப்போ தான் ப்ராஜெக்ட் போடுறாங்க. அடுத்தது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான பாயிண்ட். சமூக நீதினா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதேமாரி கிடைக்காம ரொம்ப காலமாக அடிபட்டு கிடக்கிறனால கீழே அவனெலாம் என்ன பண்ணணும், உதவி பண்ணி மேலே தூக்கிட்டு வரணும். அது வெறும் புத்தகத்தில் தான் இருந்துச்சு, ஒன்றும் செயல்படுதுன்னு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை வட இந்தியாவில். சரியா? அதேமாதிரி இந்த இடஒதுக்கீடு சொன்னால 27%. அதோட நிற்கலை அந்த டைமில். இவனுங்க
கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸை போட்டு அதை போட்டு எல்லா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தானு. அப்புறம் இடஒதுக்கீடு 50% மேலே கொடுக்கக்கூடாது கோர்ட்டு ஆர்டர். தமிழ்நாட்டில் அப்போ 69% இடஒதுக்கீடு. அப்போ தான் அந்த ஜெயலலிதா காங்கிரஸில் கூட்டணி சரியா, வீரமணி அதில் கூட்டணி 91 to 96 ஆட்சியில் ஜெயலலிதா ஏடிஎம்கே காங்கிரஸில் கூட்டணி, வீரமணிலாம் அவங்க கூட்டணி. அப்புறம் வீரமணிலாம் சொல்லி தான் அதுவும் இங்கே ஒரு பேப்பரில் வந்துச்சு அட்டவணை 9 கொண்டு போய் ஆட் பண்ணிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் அதில் கேள்வி கேட்க முடியாது. மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது கான்ஸ்டியூஷனில்? 12. அதில் 9வது அட்டவணை. இதில் எந்த விஷயம்லாம் இருக்குதோ அதை வந்து கோர்ட்டில் பேச முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு நமக்கு தொடரணும் அப்படின்னாக்க இதை கொண்டு போய் அட்டவணை 9 வைங்கன்னு சொல்லி காங்கிரஸுக்கு சொல்ல சொல்லி காங்கிரஸ் தான் என்ன பண்ணுவாங்க, அதில் கொண்டு போய் ஆட் பண்ணிடுவாங்க கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதனால தான் இடஒதுக்கீடை தொட முடியல. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் எலெக்ஷன் வந்தோடனே இடஒதுக்கீடை பற்றி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்ட்டு. ஆமாம், எதுக்கு பேசுகிறானே தெரியல. எலெக்ஷன் வந்து சும்மா இருந்தானு பெட்டி போயிருக்கோம். சரி, இதெல்லாம் நம்ம புரியாதனால தான் அவன் பேசுகிறான், அதுக்கு உட்காந்து கை தட்டுறான். ஆனால் ரியாலிட்டி அங்கே வேறு, நிறையா கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. இதை இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு இங்கே தான். அடுத்தது, இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. எந்த காலகட்டம்? 9வது 5ஆண்டு திட்ட காலம். முக்கியமான கான்செப்ட் என்ன? சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. சமூக நீதினா சோசியல் ஜஸ்டிஸ் இங்கிலீஷில். இது வரைக்கும் அடக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, உரிமை பறிக்கப்பட்டவங்க, சனாதனன்ற பேரில் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? சலுகை கொடுக்கணும். பெண்கள், எல்லா வீட்டு பெண்களும், அவன் வீட்டு பெண்ணும் அதே தான். பிராமணன் அல்லாத மற்ற எல்லாம் இருக்காங்களா, ஒடுக்கப்பட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு, ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், மேலே படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். எல்லாம் கேட்டுனாங்களா 9ஆவதுல? இல்லை. அடுத்து 10வது 5ஆண்டு திட்ட காலம் 2002 2007. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும், ரிவிஷன் பண்ணும். தலா வருவாய் 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுது. தலா வருவாய் தெரியும்ல? தலா வருவாய்க்கு ஃபார்முலா என்ன? வெரி குட். தேசிய வருவாய் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், மொத்த மக்கள் தொகை. ரெண்டாயிரத்தி 2 2007. பட் 2012 என்ன பண்ணோம்? வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும் குறிக்கோள், எய்ம். அப்படியே தொடர்ந்து போகும்பொழுது இப்போ கூட வறுமை பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி 35% இருக்கும். பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்கள்ல, அவ்வளோ இருப்பாங்க. 7.2 பரவாயில்ல, ஓரளவுக்கு அச்சீவ்டு, பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. என்ன திட்ட காலம்? 2002 7. 4 வரைக்கும் பிஜேபி ஆட்சி இருக்கும். அப்புறம் 4 அப்படியே காங்கிரஸ், யூபிஏ கவர்மெண்ட், அவங்க கன்னியூ ஆகிருப்பாங்க. 11ஆம் 5ஆண்டு திட்டம் 2007 to 12. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கின வளர்ச்சி தான் இங்கேயும். எல்லாம் அதாவது பொருளாதாரம் வளருது, ஆனால் எல்லா மக்களுக்கு வருவாய் போய் சேருது தானே? இல்லை, ஜிடிபி வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பணம்லாம் பணக்காரனுங்கிட்ட மட்டும் போய் சேருது. ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்கான். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமே கொண்டு வருவாங்க மன்மோகன் சிங். விவசாயிகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கு 2100 கோடி ரூபா கொடுக்காமல் இருக்கிறானுங்க ஒரு வருஷமாக. பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டானுங்க போன வருஷம், நம்ம கொடுக்க மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு கொண்டு வந்தது யார்? அது நிதியை குறைச்சிட்டே வரானுங்க. இப்போது அடுத்த வருஷம் இன்னும் குறைக்கிறானுங்க. சரி, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. எதிர்பார்க்கப்பட்டது 8.1, அடைஞ்சது எவ்வளவு? 7.9. 12 முடிஞ்சு போச்சு. இது பாதியோட முடிஞ்சிச்சு. அதுக்கு விரைவான அதிகமான உள்ளடக்கியது, அதே கான்செப்ட் தான். விரைவானது அதிகமான உள்ளடக்கியது மற்றும் நிலையான வளர்ச்சி. இயற்கை வளங்கள் என்ன பண்ணக்கூடாது? அழிக்கக்கூடாது. இதன் வளர்ச்சி இலக்கு 8%. அதுக்குள்ளே 15 14 ஆட்சி மாறிச்சு, 15 காலி டோட்டலாக. அப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் அங்கே என்ன இல்லை? திட்டக்குழுவே இல்லை.
சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. டேம் கட்டினதுலேருந்து ரோடு போட்டதுலேருந்து எல்லாம் அந்த பிளானிங் கமிஷன் தான் காரணம். அதை பற்றி எவனுமே பேசலை. தெரிஞ்சால் தானே பேசுகிறதுக்கு. அந்த பொருளாதார வல்லுநர்கள் தான் முக்கியமான காரணம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி ஆமாவா பற்றாக்குறையான வளமாக இருக்குது இந்தியாவில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாட்டெல்லாம் பாடியிருப்பானுங்க. போதுமான வளம் இருக்கா நம்மக்கிட்ட? எவ்வளோ பர்சன்டேஜ் லேண்ட் இருக்குது பூமியில்? 2.4% தான் இருக்குது. பட் பாப்புலேஷன் எத்தனை பர்சன்டேஜ்? 17%. 2.2% பாப்புலேஷன் தான் ஓகே. கரெக்டா? லேண்டு இவ்வளோ தான் இருக்குது வேர்ல்டு லேண்டில். பட் வேர்ல்டு பாப்புலேஷனில் 17% இங்கே இருக்கும். அப்போ இருக்கிற வளத்தை என்ன பண்ணிக்கிறான் அவன் பகிர்ந்துக்கிறோம். பற்றாக்குறை தான். அதை வச்சு எல்லாத்துக்கும் உணவு கிடைக்க வைக்கணும். வழிகாட்டி இருக்குது. இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்ள அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டானுங்க. ரைட். நிதி ஆயோக். நிதியெல்லாம் ஆயோக்கத்தனம் பண்ணுறதுக்கு. நிதி ஆயோக்னா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க பாருங்கள். அங்கே ஆர்பிஐயில் உள்ள பணத்தை கொள்ளையடிச்சிட்டானுங்க. அந்த அம்மா அந்த இதில் நேஷ்னல் தேசிய பங்குச்சந்தையில் அந்த அம்மா 7 லட்சம் கோடி அம்மா அடித்தது மட்டும். கேட்டாக்கா நான் ரிஷி எனக்கு மெயில் அனுப்புனார் இமயமலையிலேருந்து. ரிஷி வந்து மெயில் அனுப்புனாராம் அந்த அம்மாவுக்கு. தெரியுமா? அதெல்லாம் ஊழல்லாம் எங்கள் குரூப்பு தான். கேட்டால் உத்தமனுங்கன்றவானுங்க. அவங்கெல்லாம் உத்தமனுங்க, மற்றவெல்லாம் ஐவைக்கு போயிலுங்க அப்படிமானுங்க. சரி. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு கேட்பாங்க எந்த தேதியில் உருவாக்கப்பட்டு? 2015 ஜனவரி 1. இது நீடித்த நிலையான வளர்ச்சி மேற்பார்வையிடவும். மேற்பார்வை செய்கிறாங்க. ஒருத்தர் உட்காந்து மேற்பார்வை செய்கிறாரு. துணைத் தலைவர் மட்டும் இருக்கார். மற்ற மெம்பர் எல்லாம் சிஎம்லாம் சேர்ந்து உட்காந்தா மெம்பர். ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படும். இதோட இது வேலை. நிதி ஆயோக் இந்த கேட்பான் ஸ்டேட்மெண்ட்டில் அதோட ஃபங்க்ஷன் என்ன? இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். திங்க் டேங்க் அப்படிம்பாங்க. கண்காணிக்கிறாமா இந்திய அரசோட திட்டம் கொள்கையெல்லாம் என்னென்னு பார்ப்பாங்களாம். நல்லா இருக்குது, சூப்பர், அவ்வளோதான். கண்காணிக்கிறது. தேசிய மற்றும் சர்வதேச அங்கே பார்த்துக்கோங்க. தேசிய மற்றும் நம்ம நாட்டோட பொருளாதார செயல்பாடு, அரசாங்க செயல்பாடெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறா? IMF, வேர்ல்டு பேங்க்கு, WTO இவனுக்கு தான் கட்டுப்படுத்துகிறானுங்க. அப்போ சாவேரியன் கவர்மெண்ட்டா நம்ம? குரூப் 1 சிவில் சர்வீஸ்லாம். சாவேரி என்னென்ன அர்த்தம்? இறையாண்மை. என்ன அர்த்தம்? நம்ம நாட்டு முடிவை வெளிநாட்டுக்காரன் அவனும் கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் கட்டுப்படுத்துகிறானுங்களா? இப்போ சாவேரியன் கண்ட்ரியா நம்ம? புரிஞ்சுதா? இல்லை. யூபிஎஸ்சியில் கொஸ்டின் குரூப் 1 குரூப் 2லாம் கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க. இறையாண்மைன்னு சொல்கிறாங்க, இருக்கா அப்படின்னு கொஸ்டினே வருது மெயின்ஸில். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளும் அவன் வகுத்து கொடுக்குறான்ல, அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறானம்மா. புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவை தரும். நம்மளோட நாட்டு பிரச்சனைக்கான ஆதரவை தருதாமா. இது சார்ந்த சாதனைகள் புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியும் இருக்கும். ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர். எதுவுமே வேறு எதுவும் பண்ண மாட்டார். வாட்ச் பண்ணுவார், ஆராய்ச்சி பண்ணுவார், அறிக்கை கொடுப்பார். பிளான்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. பிளான் பண்ணாமல் எப்படி என்ன பண்ண முடியும்? சரி. டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஒரு நாடு வளர்ச்சி அடையுதா இல்லையா, இதை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். ஜிடிபியை வச்சு ஒரு நாடு வளர்ச்சி அடையாதான்னு சொல்ல முடியாது. நம்மவா இப்போ ஒரு நாட்டோட ஜிடிபி 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த நாட்டில் மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஜிடிபி எவ்வளவு? 1000 ரூபா. அப்போ இந்த 10 பேரோட வருவாய் எவ்வளவு? 1000 ரூபா. தலா வருவாய் எவ்வளோ காட்டும்? 100 காட்டும். ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்னு வந்துருச்சு. சூப்பர்ப்பா, நல்லா வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு முடிவு பண்ண முடியுமானா முடிவு பண்ண முடியாது. சரியா? இதில் அதானி அம்பானி மாதிரி இருக்கான்ல, இதில் 2 பேர்த்து மட்டும் 80 ரூபா போயிடுது. மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்? 8 பேர்த்துக்கு எவ்வளவு? சரி, 800 ரூபா போயிடுது. மிச்சம் 8 பேர்த்துக்கு எவ்வளவு? 200 ரூபா. இதுக்குள்ளே என்ன போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பேர் வந்து 150 ரூபா சாப்பிட்டுட்டு இருப்போம். 5 பேர்த்தோட வருமானம் 150 ரூபா.
அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 100 மிச்சம் 3 பேர்த்துக்கு வருமானம் எவ்வளோ? வெறும் 100 பகிர்ந்துக்கணும். அவ்வளோ 300 50 இந்த 50 தான் இந்த 3 பேர் பகிர்ந்துக்குவான். அப்போ இவனுக்கு எவ்வளோ ஒரு ஆளுக்கு வருமானம்? 50 15 சம்திங். இவனுக்கு எவ்வளவு? 30 சம்திங். இவனுக்கு எவ்வளவு? 400 ஒரு ஆளுக்கு வருமானம் எவ்வளவு? 400. அப்போ இவன் பயங்கரமாக இவனோட வருமானத்தால் நமக்கு தலையில் கட்டி கூட்டி தலா வருமானம் 100 சொல்லிட்டானுங்க. ஆனால் வெறும் 15 வருமானம் வாங்குறவங்களாம் இருக்கான். அப்போ ஜிடிபி வச்சு என்ன பண்ண முடியாது? ஒரு நாடு நல்லா இவன் நல்லா வாழ்வானவன் அவன் வறுமையில் இருப்பான். இப்போ பயங்கர ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஜிடிபி மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது? அந்த நாட்டு மக்கள் நல்லா வாழ்கிறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தானே அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதெல்லாம் பேப்பரில் வரும் பாருங்கள். டிஎன்பிசி அந்த மெயின்ஸு குரூப் 2 மெயின்ஸை பார்த்துட்டு ஆக ஓன்னு அலறாங்க. ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு டெய்லி நியூஸ் பேப்பரில் இதை வச்சு அது அங்கே அப்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களாம் பொட்டை மனப்பாடம் பண்ணுறவெல்லாம் பாவம், அவன்லாம் அலறுவான். அதனால் கரெக்டாக என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. கேட்பாங்க எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துட்டோம். 6th 10th பார்க்குறப்பே இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு. இது அறிமுகப்படுத்தினது யார்? அமர்த்தியா மெகபூப் உல்காக்கா ஏதோ ஒரு பேர் வரும், பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட்டு. அப்புறம் இந்தியாவோட எக்கனாமிஸ்ட்டு அமர்த்தியா சென். இவங்க 2 பேர் தான் அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அதை ஐநா சபையும் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டாவை எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை அந்த UNDP வெளியிடுறாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வெளியிடுறாங்க. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு, அதான் UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சுருக்கமாக UNDP, அதையும் வச்சுக்கோங்க. பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆண்டும். மனித மேம்பாட்டு கேட்பாங்க, இது ஒரு கொஸ்டின். மனித மேம்பாட்டு அறிக்கை வெளியிடும் அமைப்பு யார், எந்த ஆண்டு முதல் இது வெளியிடப்படுது, அது ஒரு கொஸ்டின். இக்குறியீடு கீழ்கண்ட 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. இப்போ நாடு உலக அளவில் பார்க்கும்போது நம்ம நாடு ஓகேவா. நம்ம இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மாநிலத்துக்கு மாநிலம் கம்பேர் பண்ணுவாங்க. இதில் HDI அதிகமாக இருக்கிற நாடு மாநிலம் எதுவாக இருக்கும்? நம்ம தான் டாப்பில் இருப்போம். அப்புறம் கேரளா இருக்கும். இதெல்லாம் மாவட்ட அளவுலையும் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மாநிலத்துக்குள்ளே மாவட்டம் எந்தெந்த மாநிலத்தில் HDI எப்படி இருக்குது அப்படி. HDI தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த மாவட்டத்தில்? சென்னையாக தான் இருக்கும். எஜுகேஷன் எல்லாமே இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கிது, வருமானம் இருக்குது, எல்லாம் அங்கே பாருங்கள். அரசாங்கத்திற்கு மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுது. ஜிடிபி என்னது, உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டுபிடிக்க முடியாது, அது டுபாக்கூர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. மெகபூப் உல்ஹாக் அவர் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென்னா ரைட் 90 மேம்படுத்தினார். இதில் என்னென்ன குறியீடு 3 எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தோம்ல. லைஃப் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு. அந்த நாட்டு மக்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி, சராசரி ஆயுட்காலம். அதான் சரியான வார்த்தை. இவனுக்கு இங்கிலீஷ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கான். சராசரி ஆயுட்காலம் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை தரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை தரம் நல்லா இல்லைன்னா சீக்கிரம் செத்து போயிடுவான். இப்போ சராசரி ஆயுட்காலம் என்ன ஆகும், குறைஞ்சிடும். எப்போ வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும்? நல்ல உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு மருத்துவ வசதி இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். இதெல்லாம் கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும்? வேலை வாய்ப்பு இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ அந்த நாட்டு மக்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 1. 2வது கல்வி குறியீடு, எவ்வளோ பேர் படிக்கிறான், எத்தனை வருஷம், எவ்வளோ வருஷம் படிக்கணும்னு இருக்குது. சரியா? கல்வி குறியீட்டில் டாப்பில் இருக்கிறது எந்த மாநிலம்? தமிழ்நாடு தான். கேரளா, அதாவது பர்சன்டேஜ் லிட்ரேசி ரேட்டு அவன் டாப்பு. பட் உயர்கல்விக்கு செல்கிறவங்களில் இந்தியாவில் அதிகம் எங்கே சார் அப்படின்னா தமிழ்நாடு தான். 50க்கு மேலே. இந்தியாவோட சராசரி 25%.
தமிழ்நாடு வந்து எவ்வளவு 52. இப்போ இந்த வருஷம் இன்னும் அதிகமாகிருக்கும். அடுத்த வருஷம் ரிப்போர்ட் வரும் பாருங்கள். எப்படி 54 55 பேருக்கும். அமெரிக்கா கூட கிடையாது. அமெரிக்காவில் கூட 30% தான் ஜிஆர். அதனால தான் அமர்த்தியா சென்சார் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளி கல்வியை முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை. 100 பேர் ஸ்கூலில் முடிச்சுட்டு வெளியே வரான்னா 55 பேர் காலேஜுக்கு போகிறான். அமெரிக்காவில் கூட இல்லை அந்த அளவுக்கு. புரியுதா? ஒரே நிமிஷம் இருங்க. சொல்கிறாரு அமர்த்தியா சென்லாம், தமிழ்நாடுலாம் நீ என்ன பண்ணு, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகிட்ட போய் போட்டி போடு, இங்கே உட்காந்து வட இந்தியன்ட்ட போட்டி போட்டுட்டு இருக்காதுன்றான். 2009 சொன்னார். அந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம. ஆனால் இன்னும் பத்தலை. கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இன்னும் கிராமங்களில் படிக்காமல் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வாழ்நாள் ஆயுட்காலம், கல்வி தகுதி கிடையாது, கல்வி பெறுறது. எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு போகிறான், எத்தனை வருஷம் மினிமம் அடல்ட் வந்து 8 வருஷம் படிச்சிருக்கணும்னு இருக்குது. சரியா? அதுக்கு போகிறாங்களா? அதுக்கு மேலே எத்தனை வருஷம் படிக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி படிக்கிறாங்க. வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி அடிப்படையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. மொத்த ஜிடிபி 3 எடுத்துக்கிறாங்க. வாங்கும் தரத்தின் அடிப்படையில், அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இது அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஜிடிபியில் அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை. ஏன்னா அந்த பணத்துக்கு, எல்லா நாட்டு பணத்துக்கு என்ன கிடையாது, ஒரே மாதிரி வேல்யூ கிடையாது. அமெரிக்கா $1 கொடுத்தானாக்கா, $1 கொடுத்தானாக்கா 2 லிட்டர் பெட்ரோல் கிடைக்குது. நம்ம ஊரில் $100 கொடுத்தா தான் எவ்வளோ கிடைக்குது, 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்குது. அப்போ கம்பேர் பண்ண முடியுமா நாடுகளை? அப்போ எல்லாத்தையும் US$ கன்வெர்ட் பண்ணுவான், எல்லா நாட்டோட கரன்சி வாங்கு தரணும் வச்சு. அப்போ ஈக்குவல் ஆயிரும். அதை வச்சு ரேங்க் போடுவான். நம்ம மீடியமாக இருக்கும் இந்தியா. பாயிண்ட் எதுலேருந்து எப்போயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல், யார்? மேத்தமேட்டிக்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ வரைக்கும் தான் இருக்கும்? மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். 1 தான் மேக்ஸிமம். 0லேருந்து 1க்குள்ளே தான் எல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்குள்ளே பாயிண்ட்டு, இதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு போட்டு வெளியிடுவோம். பாப்பா இந்தியாவில் இங்கே போட்டிருக்கா, அங்கே பாருங்கள். 2015 எவ்வளோ பாயிண்ட்? ஆமாம், 0.624 இந்தியா இருக்குது. 2010 எவ்வளவு? 0.58. அப்போ உயர்ந்திருக்கு அப்படின்றோம். 2014 131வது இடத்துல இருக்கும் ரேங்கில். இந்த பாயிண்ட் போட்டு ரேங்க் போடுவான். உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடு இருக்குது? 170 180 நாட்டுக்கு ரேங்க் போடுவான். அதில் 130வது இடத்துல இருக்கும். இப்போ என்ன கீழே போயிருப்போம். இல்லைன்னா அர்த்தம் 132 34 35 அப்படி போயிருப்போம். மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் யாராவது விட்டுருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அவங்க கணக்கிடுறது. இது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம 1981 இந்தியாவோட அந்த HDIனுடைய பாயிண்ட் எவ்வளவு? வெறும் 0.3 தான். 11 0.47 உயர்ந்தது. இந்தியாவுக்கு தானே போட்டிருக்கான். ஆமாம், 2000 திட்டக்குழு இந்தியா தான். இந்தியா அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோன்றோம். 188 நாட்டுக்கு போடுறான். இந்தியா 131வது இடத்துல இருக்கும். எங்கே? 2016 அடிப்படையில். மனித மேம்பாட்டு அறிக்கையினுடைய இந்தியாவில் உடல் நலம், வாழ்க்கை தரம், இதில் வந்து வட்டார வேறுபாடு இருக்குது. ஆமாவா? வாழ்க்கை தரம், உடல் நலம் எங்கே இருக்குது சிறப்பாக? தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் இருக்குது. வடக்கில் இல்லை. இந்த காசெல்லாம் வாங்கி தான் சொல்கிறேன். நம்ம காசை வாங்கிட்டு போகிறானுங்க. உருப்படியாக அந்த அடித்தட்டு மக்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. மேலே உள்ளவன் தின்னுட்டு அப்படியே அவன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுறானுங்க வட இந்தியாவில். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம்? கீழே கொண்டு போய் அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்து மேலே தூக்கிட்டு வரானுங்க.
அதனால தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம். 27% குறைஞ்சிருக்காமா. 2010 0.58, 14. ஆனால் இதை இதிலேருந்து கேள்வி வராது. கரண்ட் அஃபேர் இருக்குல்ல, இது சம்மந்தமாக வருஷம் வெளியிடுவாங்க. அதில் நம்ம இப்போ எத்தனாவது வருஷம்? 2025. 2024 நம்ம இந்தியாவோட எவ்வளோ பாயிண்ட் எடுத்துச்சு HDIயில் வெளியிடுவாங்க, நியூஸ் பேப்பரில் வரும். அதான் கரண்ட் அஃபேர். கண்டதையும் படிக்கிறதில்ல, நமக்கு தேவையானதை கரண்டில் நடக்கிற விஷயம் அவர் இங்கே பார்த்ததை அதை எடுத்துக்கணும். அதில் எத்தனாவது ரேங்க்கு இந்தியா? ஒரே எவ்வளோ இருக்கும்? 134. 31 இருந்தால் 34க்கு போயிடுச்சு போன வருஷம். இந்த மாதிரி கரண்டில் தான் கேட்பாங்க. இயர் எது? 23, 24. அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னு தெரில, பார்ப்போம். வரும், நியூஸில் வரும், பார்த்துக்கங்க. அதான் கரண்ட் அஃபேரு. பிஸ் பஜிக் குகா அப்படிங்கிறவர் சொல்கிறாராமா. எதெல்லாம் வெளியிட்றாங்களாமா? பிஸ் வஜித் குகா முக்கியமான மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உருவாக்கியிருக்காரு HDI 1, 2, 3 ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க போல் இருக்கு. இங்கே ஏதாவது ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணுவாங்க, அங்கே அப்புறம் இது அப்படியே வருது. HDI 1 இப்போ எடுக்கிறாங்கல்ல, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அப்புறம் ஃபஸ்ட்டு இது என்னது? ரெண்டாவது கல்வி, எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அடிப்படையில் வாழ்க்கை தரம். இந்த 3 அது மாதிரி இருக்காம. அதுக்கப்புறம் HDI 2 ஏதோ கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு, இன்னும் மக்களோட நிலை எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம். வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகர்மயமாதல். சரி, அங்கே பாருங்கள். முதல் HDI 2 இருக்குல்ல, அதில் எதை சேர்த்துறாரு? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது சேர்த்துறாரு. 3 இருக்குல்ல, அதோட எதை சேர்த்துறாரு? வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்லாம் எப்படி செயல்படுத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் நம்ம தமிழ்நாடு டாப் இந்தியாவில். அப்புறம் நகர்மயமாதல் எப்படி இருக்குது HDI 3ல். இதை நோட் பண்ணிக்கங்க. யார் இதை உருவாக்குனது? இது பேர் என்னது? பிஸ் வஜித் குகா மாதிரி தான். HDI 1, 2, 3, 4லாம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க. அதேமாதிரி HDI 1 இந்த 3 எதை எடுத்துக்குவாங்க? இந்த 3 எடுத்துக்குவாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ நாள் கல்வி பெறுறாங்க. அப்புறம் வாங்கும் சக்தி அடிப்படையில் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. அடுத்து எதை எடுக்கிறாங்க? வறுமை, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகர்மயமாதல். 3 எடுத்து HDI 2, 3, 4 உருவாக்குறார் பிஸ் வஜித் குகா அப்படிங்கிறவர். இன்னும் HDI டெவலப் பண்ணுறதுக்கு பாயிண்ட் அதிகமாக எடுக்கிறது நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முதல் 3 நாடுகள் லாஸ்ட்டாக 2016 போட்டிருந்தா அதில். ஆமாம், ஃபஸ்ட் இடம் நார்வே, ஆஸ்திரேலியாவா, அடியாப்பா, சுவிட்சர்லாந்து. 1 பக்கமாக 100% நெருங்கி வந்திருக்காங்க. இவங்க தான் டாப். பேப்பரில் வரும் HDI ரிப்போர்ட்டு, UNDP வெளியிட்டிருக்காங்க. டாப் ரேங்க் எது, இந்தியா எத்தனாவது ரேங்கில் இருக்குது போடுவாங்க, படிக்கணும். இந்தியா எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கு, அதான் கரண்ட் அஃபேர், பார்த்துக்காங்க. செய்திறன் குறியீட்டன், இதெல்லாம் என்னென்னு தெரியல. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அப்படி ஒரு இண்டெக்ஸ் இருக்காமா. எல்லாமே மக்களோட வாழ்க்கை தரம் தான். ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது, பரவாயில்ல. மோரிஸ் டி மோரிஸ் அவர் தான் உருவாக்குறாரு. கேட்பாங்க, பார்த்துக்கங்க. PQLI உருவாக்குனது யார்? ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. வாழ்க்கை தரத்தை குறிக்குது. என்ன மாதிரி வீட்டில் வசிக்கிறான், சரிங்களா, அவனுடைய உடை,
உணவு இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவர் எதாவது எடுத்துக்கிறாமா? ஆமாம். இதுக்கு பிக்யூஎல்ஐக்கு ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, குழந்தை இறப்பு. குழந்தை இறப்பு இதனா உயிருடன் பிறக்கக்கூடிய குழந்தைங்களில் எத்தனை பேர் சாகுறாங்க, அது ஏதோ லட்சத்துலேயே ஏதோ கால்குலேட் பண்ணுவாங்க. லட்சத்துக்கு எத்தனை குழந்தை சாகுது அப்படின்னு எடுப்பாங்க. ஆமாம், உயிருடன் பிறக்கிற குழந்தை ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்துருது. உயிரோடு பிறந்துருச்சு, அதில் ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை குழந்தைங்க இறக்குது, ஓகேவா அப்படிங்கிறது. அப்புறம் எழுத்தறிவு வீதம், இது 3 எடுத்துக்கிறாராமா. யார்? மோரிஸ். இது 1லேருந்து 100 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கல, 1லேருந்து 100 எடுத்துக்கிறார். பாயிண்ட் அதிகரிக்க அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நூறு பாயிண்ட்டு எதுக்கு? லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் 77 வருஷம் ஆயுட்காலமாக இருந்தது. இந்தியாவோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தோம்? 65 65 30 இருந்துச்சு. நாம் சுதந்திரம் அடையும் பொழுது வெறும் 30 தான் இருந்திருக்கும். இது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? ஒன்று உணவு உற்பத்தி, வறுமை ஒழிப்பு, அப்புறம் தடுப்பூசியெல்லாம் இருக்குல்ல, பிறந்ததுலேருந்து ஊசியாக போட்டு தள்ளுறானுங்க பாருங்கள், எல்லாம் வேக்சினு. அதனால் என்னாச்சு, அந்த கொள்ளை நோயினால் இறக்குற எண்ணிக்கை குறையுது. சொன்னல, ஒரு நோய் வந்துச்சுனாக்கா அந்த 7ஆம் வரி மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த ஊரில் உள்ள எல்லாம் செத்து போயிடுவான் படன்னு. அதனால் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது, இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டு அடைந்து விட்டது. 77. ஸ்வீடன், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து பார்த்தோம்ல, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒன்றரை மணிக்கு வரேன்னு சொல்லுங்க. இந்த வரேன். ஆயுட்காலம் 28 இருந்தாங்க, ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பாங்களாம். கயானா பிசாவு நாடு 1960 பெற்றிருக்காம. கயானானாக்கா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது தீவாக இருக்கும். இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. இது யார் வெளியிட்டாங்க என்ன, அவ்வளோதான். இது முக்கியமானது. 100 பாயிண்ட் அடித்தது யார்? ஸ்வீடன். பார்த்துக்கோங்க. இதில் HDIயில் வருமானம் 3rd பாயிண்ட் இருக்குல்ல, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் வருமானம் ஜிடிபியில் எடுத்து பண்ணிக்கிறாங்க. அது இல்லை இங்கே. இதில் பிக்யூஎல்ஐயில் இல்லை. HDI வந்து உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை குடிக்குது. பணம் ரெண்டையுமே எடுத்துக்குது எது? HDI. பட் பிக்யூஎல்ஐ உடல் சார்ந்தது மட்டும் எடுத்துக்குதுன்றான். இது முக்கியமான இது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பிக்யூஎல்ஐக்கும் HDIக்கும் என்ன வித்தியாசம்? வருமான உடல்நலம் சார்ந்ததை எடுத்துக்குது எது? HDI. உடல்நலம் சார்ந்ததை மட்டும் எடுத்துக்கிறது பிக்யூஎல்ஐ. இந்த 3வது பாயிண்ட் எடுத்துக்காது எது? HDIயில் இருக்கக்கூடிய இந்த 3வது பாயிண்ட் எடுத்துக்காது பிக்யூஎல்ஐ. ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுத்துக்குது. ஆயுட்காலம், எவ்வளோ நாள் வேலைக்கு போகிறாங்க, முக்கியமான பாயிண்ட்டு. தொகுப்புரையா? பாடம் முடிஞ்சிச்சா? தொகுப்புரையெல்லாம் வேண்டாம், நீங்களே படிச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வந்துடுறேன். இந்தியாவில் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருடம் 1400 1600 கரெக்டு தானே இது? 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? இது இங்கே இருந்துச்சானே, இந்த பாடத்தில் இல்லை தானே, அதை பற்றி சொல்ல தானே வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்கேன். யார்கிட்ட? ஜஹாங்கீர். யார் ஜஹாங்கீர்? சரி, வேறு இங்கே இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள். யார்? ஷாஜகானோட அப்பா. யாரோட பையன்? அக்பரோட பையன். ஐம்பத்தி என்ன நடக்கும் அப்போ?
காரணம் கேட்குறேன். வெரி குட். பெரும் புரட்சி, முதல் சுதந்திர போர்லாம் சொல்கிறானுங்களா, அது சிப்பாய் கழகம் எங்கே, வட இந்தியாவில். அதோட விளைவு தானே இது. 56 57. நான் காரணம் கேட்டேன், எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்கல. அதோட விளைவு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, விக்டோரியா பேரறிக்கை வெளியிடுறாங்க. ரயத்வாரி முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம். முதல்ல ரயத்வாரின்னு என்ன, விவசாயி அப்படின்னு அர்த்தம். ரயத்னா ஓகேவா. எங்கே, தமிழ்நாடு. நம்ம ஏரியாவில் தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம், விவசாயிகள்கிட்டே கொடுத்தோம். மெட்ராஸ் மாகாணம். சென்னையெல்லாம் இப்போ வந்த பேர். வெரி குட். இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 2வது 56. 56 கொள்கையின் நோக்கம் என்னது? நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. இதெல்லாம் கிடையாது. லார்ஜ், அதாவது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கணும். ஆமாவா? 93 முன் பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. இது இருக்கா, பார்த்தோமா? நீ செக் பண்ணுங்க, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆன்சர். அதாவது அரசாங்கத்தை அனுமதி பெறணும்ல, எல்பிஜி பாலிசி வந்துடுச்சு. அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெறணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி கான்செப்ட். இதை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீழே கொடுத்துருப்பானே, எத்தனாவது கொஸ்டின்? 8. கரெக்டா? இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இப்போ தான் இறந்தார் அவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ தான் இறந்தார். விருது கூட கொடுத்துருப்பாங்க. ஆமாம். எவ்வளவு? யார் அதை ஆக்குனது? எந்த பிரதமர் யார்? இந்திரா காந்தி. யார்? இந்திரா காந்தி. வங்கியில் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் இது கிடையாது. அதுதான் அந்த மாதிரி இங்கே நம்மளாம் சொல்ல முடியாது. அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, அதுலேருந்து எழுதணும். எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கணும், சிறு தொழில் செய்கிறவன், விவசாயிக்கு. அப்போ இதில் பொருத்தமானது எது? இதுதான். 11 பார்ப்போம். சரியா? அதான் அப்ஜெக்டிவ் டைப்பில். அதுதான் நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இதை போட முடியும். அவன் என்ன 4 கொடுத்துருக்கானோ அதிலேருந்து சூஸ் பண்ணணும். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 50 அமைப்பாங்க. 51 வந்துட்டு முதல் 5 ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்புறம் தான் ஜவஹர்லால் நேரு நினைப்பார், இவன் போட்டு கொடுக்குறான், நம்மளை செயல்படுத்த சொல்கிறான், நமக்கு அவனுக்கு லிங்கே இல்லை. பட் நம்மளது எப்படிப்பட்ட நாடு? ஜனநாயக நாடு. அப்போ அதை அப்ரூவல் பண்ணுறது யாராக இருக்கணும்? மக்களோட பிரதிநிதியாக தான் இருக்கணும். அதுக்காக உருவாக்கினது தானே இது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். 52. ஒரே நிமிஷம் இருங்க, இயர் செக் பண்ணிக்குவோம். 52 முதல்ல காரணத்தோடு தான் உருவாக்குறாரு. அப்போ தான் என்ன ஆகும்? சிஎம் இவங்களாம் மினிஸ்டர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறானுங்க. அவன் முடிவு எடுத்தால் தான் அவன். உங்களுக்கே கேளுங்களேன், உங்கள்கிட்ட ஒரு வேலை செய்யணுன்னாக்கா நான் உங்களை கூப்பிட்டு இப்படி பண்ணுறீங்களா, என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு வேலையை கொடுத்தனா நீங்கள் வேறு மாதிரி செய்வீங்க. ஆர்டர் போட்டு செய்யணும், உங்கள் அப்பா அம்மா சொன்னாவே செய்ய மாட்டீங்க. அட போமா அப்படின்ட்டு போயிடுவீங்க, அப்பா அம்மா சொன்னாவே. புரிஞ்சுதா? அப்போ உங்களை கூப்பிட்டு உங்கள் அப்பா, தம்பி என்ன மாதிரி இந்த வீடு கட்டுறாரு, ஏதோ பண்ணுறாரு, பைக் வாங்குறேன்னு வச்சுக்க, என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு ஐடியா கேட்டு வாங்கினா என்ன பண்ணுவாங்க? நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்காக தான் அந்த வேலை. எல்லாம் உன் பைக்கை நீயே வச்சுக்கப்பா அப்படின்ட்டுருவேன். அதானே? ஆமாம். முதலாம் 5ஆண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் 10ஆம் 5ஆண்டு திட்ட காலம் 12, 17, 12, 11, 7, 2002 to 7 வரைக்கும்.
2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி இந்தியா எத்தனாவது இடம்? வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. வருடாந்திர திட்டங்கள் இங்கே இருக்கிறதுல சூஸ் பண்ணும். ஓகேவா? அங்கே இருக்கிறதுல அதுதான். இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி ஆலை. பருத்தி ஆலை தானே பாருங்க. 17. மனித மேம்பாட்டு குறியீட்டினை உருவாக்கியவர் இன்னொருத்தர் யார்? மெஹபூப் உல் ஹக். ஜப்பானா பாகிஸ்தான். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். லாஸ்டா விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஓகே, ரைட், இதுதான் கரெக்ட். இதுதான், இது இல்லை, அதான் அவசரப்படக்கூடாது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் மோரிஸ். அது பேர் என்ன? IQ LIயா இண்டெக்ஸ்? ஆமாம், LI. PQவா? PQ ஃபிசிக்கல். ரைட், PQ. அவ்வளோதான், இந்த பாடம் ஓவர். இன்னைக்கு போதும். நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். மேம்பாட்டு அனுபவங்கள் இது தேவையான்னு பார்ப்போம். எல்லாம் தூக்கிடலாம். பார்க்குறேன், நான் படித்து பார்க்குறேன். தேவைன்னா அதை நடத்துகிறேன். இந்த பாடத்தை விட்டுடலாம். நேராக தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். தேவை தான் போல் இருக்கு. MRTP சரி, தேவையானது மட்டும் டச் பண்ணுவோம். பயிர் காப்பீடு தேவை தான். சிறப்பு பொருளாதாரம் பண்ணுவோம். ரைட், நாளைக்கு பார்க்கலாம்.